ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனோட ஒரு ஒன் ஷாட் தான். ஓகேவா? ஏன் விமன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவம் விமன் வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ரஃபாக தான் போயிட்டுருக்கு. எஃப்எஃபாக இருக்கட்டும், ஒன் ஷாட்டாக இருக்கட்டும், எதுலையுமே அவங்களுக்கு வந்து நான் ஹாப்பி மொமெண்ட்டே கொடுக்கல. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டுமே அப்படின்ற ரீசனுக்காக தான் இதை கொடுக்குறேன். ஓகேவா? ஜிக்குக்கும் வரும், நான் கொஞ்சம் க்யூர் ஆனதுக்கப்புறம் ஜிக்குக்கு வரும். ஓகேவா? சரி, ஓகேடா. இப்போ அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒன் ஷாட் ஒரு நேம் வந்துட்டு மைண்ட் லவ் ஃபார் எவர். ஓகேவா? இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான். ஓகேவா? இப்போ அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வில்லேஜ் காமிக்கிறாங்க. ரொம்ப பெரிய வில்லேஜ். அதில் ஒரு பெரிய வீடு, ஒரு பர்சன் தான் வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. என்னம்மா இந்த வெஜிடபிள் போதுமா சொல்கிறாங்க. இல்லைங்க இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ க்யூட்டாக ஒரு வாய்ஸு, கிராண்ட்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. இப்போ அவங்க எட்டி பார்க்குறாங்க. அச்சோ சிம் எந்திரிச்சிட்டானா? ஆமாம் எந்திரிச்சிட்டான் போல். இருமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. இங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் ஒரு சின்ன கவுச் போட்டிருக்காங்க. வில்லேஜில் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி கவுச்சில் அந்த பையன் வந்து படுத்திருக்கான். க்யூட்டாக குட்டியாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஒரு 4 years இருக்கும். இப்போ அந்த பையன் க்யூட்டாக வந்துட்டு கிராண்ட்மா அப்படின்னு சொல்கிறாங்க, கிராண்ட்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ தாங்க எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தூக்குறாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த குழந்தை பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மில்க்கு அப்புறம் ப்ரெட் அதுதான் கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டு பாசிட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. அந்த குழந்தைக்கு விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. இது அந்த வேறு யாரும் அந்த பேபி நம்ம ஜிமின் தாண்டா. ஓகேவா? ஜிமின் தான். அவருக்கு ஒரு 4 years இருக்கும். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு பிஸ்னஸ் மேன் அண்ட் உமன்ஸ். ஸோ அதனால தான் அவங்களுக்கு பார்த்துக்க டைம் இருக்காது. மெய்டெலாம் நம்ம விடக்கூடாது சொல்லிட்டு கிராண்ட் மதர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வில்லேஜில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்களும் இங்கே விட்டுட்டாங்க. இங்கே ஜிமின் க்யூட்டாக அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப லவ்வோட ஹாப்பியாக இருக்காரு. வில்லேஜாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பியூராக எல்லாமே அப்படி கிடைக்கும். நம்ம ஜிமினோட கிராண்ட் மதர் அங்கே பாருதாங்க. அவனுக்கு பிடிச்சது எல்லாமே மேக் பண்ணுற பாரு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்டு இருக்குது. இப்போது இங்கே டோர் வந்து நாக் ஆகுது. யாருப்பா சொல்கிறாங்க, தேடிலே சொல்கிறாங்க. போய் திறந்து பாரு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கிராண்ட்மா தான் போய்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. கிராண்ட்மா ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஒரு பையன் டோருக்கு வெளியே நின்றுட்டுருக்கான். கையில் ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வச்சு நின்றுட்டுருக்கான். இந்த பையனுக்கு ஒரு 8 years இருக்கும். ஜிமினோட ஒரு 4 years பெரியவங்க நின்றுருக்காங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, குட் மார்னிங் டே. அங்கே எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஊருக்கு போய்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பையன் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். நான் சிம் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா பார்க்க வந்தா சொல்கிறாங்க. ஓ உன்ட்டு சிம்மை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சிம்மை பார்க்க வந்தேன். எங்கே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சிம் இப்போ தான் எந்திரிச்சிட்டு இப்போ தான் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. இப்போது அந்த வாசல் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் அந்த ஜிமின் பையன் அதான் வரதுட்டே தான் ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிட்டு அந்த சோஃபாக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போது நம்ம கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு ஃபைட்டா சொல்கிறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன். இல்லையே ஃபைட் பண்ணப்பா ஒழிஞ்சிக்க மாட்டானே எப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மி தான் கிராண்ட்மா யார்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பேசுகிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு உன்னோட டேட்டை என்ன பண்ணா உன்னை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நான் என்கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்களா சரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பன்னி வந்ததும் பன்னி கூட போயிடுச்சு. அது இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் ஹைட் பண்ணிக்கிறாங்க. இப்போட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. கிராண்ட்ஃபா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோட கசன் ஜங்குக்கு கண்ணா ஆமாம் சொல்கிறாங்க. வந்துருந்தான் அதனால தான் நான் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன்னா ஏன்னா வந்துடுவாங்க போயிடுவான். 2-3 days மட்டும் தான் இருந்தேன்னா அதுக்கப்புறம் போயிடுவான்ல. அதனால தான் நானும் அந்த டைம் அவங்க கூட ஊருக்கு போயிருந்தேன். போய்ட்டு ஒரு 2 days மட்டும் தான் இருந்தேன். வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சிம்மை பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க சொல்கிறாங்க. இங்கேயும் டேவும் அவங்க கிராண்ட்ஃபா கூட தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர். அதனால தான் இப்போது நம்ம டேவோட ஜிம்மோட கிராண்ட்மா பண்ணுறாங்க. ஓ இதான் சண்டையா சரி ஓகே நீயே போய்ட்டு ஒரு சிம்மை சமாதானப்படுத்து நான் போய்ட்டு குக் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ கிராண்ட்ஃபா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி கிட்ட வராங்க. அந்த சோஃபா பின்னாடி நம்ம இவர் கிட்ட வர அவர் அப்படியே ஒளிஞ்சு போயிட்டே இருக்காரு. ஹைட் ஆகிட்டே இருக்காரு. இப்போ டே வந்து அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. சரி ஓகே யாருக்கோ ஸ்ட்ராபெரி வேணாம் போல். நான் அவங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஸ்ட்ராபெரி பாக்ஸை ஓப்பன் பண்ணான்னு போக ஓடி வந்து ஸ்ட்ராபெரி பாக்ஸை பிடிக்கிறாங்க. வாங்கிட்டாங்க. ஹை வச்சுட்டு இது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே என்கிட்ட யாரும் பேச மாட்டேன் கோவமாக இருக்குன்னு சொன்னாங்களே எப்படி சொல்கிறாங்க. நான் கோவம் டேட்டே மேலானே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா கோவமாக இருக்கு ஆனால் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாங்க. இதை பார்க்குற டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டு ரசிச்சிட்டே இருக்க. ரொம்ப குட்டி குழந்தை ரொம்ப அழகாக பேசும். இப்போ டே தான் அப்போ டேட்டே மேலே கோவம் சொல்கிறாங்க. அப்போ டேட்டே கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ டேட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க எந்திரிச்சு போக ஓடி போய்ட்டு அவங்களுக்காக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னட்டு போகக்கூடாது சொல்கிறாங்க. போகக்கூடாது நீ தானே சொல்கிறேன் நம்மள கோவமாக இருக்கு சொல்கிறாங்க. கோவம் தான் சொல்கிறாங்க. கோவம் தான் அப்புறம் சொல்கிறாங்க. ஆனாலும் என்கிட்ட விளையாடணுமா சொல்கிறாங்க. ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் ஜிம்முக்கு இவங்களை தவிர வேறு யாருக்கு ப்ளே பண்ணுறதுக்கு இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் தான் அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா சரி வா டேட்டே மேலே கோவம்லாம் போயிடும். நான் டேட்டே உனக்கு கேம்லாம் விளையாட கற்றுக் கொடுக்குறேன் போலமா சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்ஃபா
கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. இல்லைப்பா அவன் என்ன சாப்பிட சொல்கிறாங்க, இன்னும் டைம் இருக்குது, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிமிஷம் அவசரத்தில் ஸ்ட்ராபெரி பாக்ஸ் எடுத்து போயிட்டு அந்த டேபிள் வைக்கிறாங்க. கிராண்ட்மா அதை எடுத்து வைங்க, நான் அப்புறமா வந்து சாப்பிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவும் சரி வா சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் போகிறது நம்ம டேவோட வீட்டுக்கு தான். அங்கே போனால் அங்கே 2 கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. ஜிம் தங்க எப்போ வந்து சொல்கிறாங்க கிராண்ட்மா கிராண்ட்ஃபா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட போய்ட்டு அவங்களுக்கு ஒன்று பவ் பண்ணுறா. அச்சோ என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு போய்ட்டு வந்தீங்களா, எப்படி இருக்கீங்க சொல்லி கேட்குது. நான் நல்லா இருக்கேன்ப்பா, எவ்வளோ அழகாக கேட்குறான் பாரு சொல்லிட்டு நம்ம டேவோட கிராண்ட்மா வந்து ஜிம்மில் தூக்கி கொஞ்சிறாங்க. அது நம்ம டேக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம ஜிமின் கிராண்ட்மா பார்க்குறாங்க. சரி எனக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் 2 பேரும் போய்ட்டு அப்ளை பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு உட்காடுறாங்க. அது ஒரு கவுச் இருக்காரு உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணுறாங்க. ஜிமினும் நம்ம டே தான் ஒரு கார்ட்டூன் மூவி போடுறாங்க. ஜிமினும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காரு விழுந்து அதை பார்க்குற டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது அதில் ஒரு சின்னதாக ஒரு கோழி கொஞ்சம் மாதிரி வருது, ஒரு டக்கு அது மாதிரி வந்துட்டுருக்கு. இங்கே பாரு ஜிமினோட ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் இல்லை ஆச்சு அது என்ன இடத்துல சொல்லிட்டு ஜிமின் நான் க்யூட்டாக வந்து விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு கார்ட்டூன் மூவியில் ஒரு பாண்டா கார்டி வருது. டேட்டி நீங்கள் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் க்யூட்டாக விழுந்தும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் நான் ரொம்ப நேரம் டிவி பார்த்துருப்பாரு. இப்போ ஜிமின் கிராண்ட்மா வந்துட்டு சரிப்பா நான் ஃபுட்டு கொடுக்க டைம் அடிச்சு தூக்கிட்டு போகிறேன் சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல அப்போது சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிமின் ஸ்கூலுன்ற டைம் கட்டு ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆச்சோ டேட்டே நீ போகக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைடா நான் போகணும், ஸ்கூல் போகணும் ஓகேவா, நீ பெரிய ஆனால் ஸ்கூல் வரல என் கூட சரியா, அது வரைக்கும் நான் போகிறேன், நீ போயிட்டு விளையாட சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு டே வந்து கால ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுறாங்க. இங்கே டேக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பர்சன் பேர் பேக்கியான். அவங்க வந்துட்டு பெல்லடிக்கிறாங்க. டேங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்கப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. அது வரா சொல்லிட்டு இப்போ அவங்களும் ரெடி ஆகிட்டு ஸ்கூல் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பகல் ஃபுல்லாக டே அண்ட் ஜிமினோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் விளையாடுவார். ஏன்னா இங்கே கிண்டர்காரெல்லாம் இல்லை வில்லேஜ்ன்றதுனால நம்ம ஜிமின் இங்கே வீட்டிலே தான் இருப்பார். ஜிமின் பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்களா, எப்போ ஸ்கூல் போவா சொல்கிறாங்க. டியா போகலடா சீக்கிரமே ஸ்கூல் போகலாம் அப்படி சொல்கிறாங்க. நான் ஹைட்டாக நான் வளருமா, டே மாதிரி வளருமா சொல்கிறாங்க. அம்மா டே மாதிரி வளர்ந்தா ஸ்கூல் போக முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நான் வளர்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க 4 பேர் வந்து சிரிக்கிறாங்க. அது நீ தானாகவே வளருவா சொல்லிட்டு அவங்க கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. எப்படா ஈவினிங் 4:30 ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னாட்டே அந்த டைமில் வருவாங்க. இப்போ அங்கே ஒரு வேன் வருது. அது வில்லேஜ் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே ஒரு வேன் வருது. வேன் வந்துட்டு கரெக்டாக ட்ராப் பண்ணுது. ஜிமின் ஓடி போகிறாரு. போயிட்டு டேவுடைய அந்த லஞ்ச் பேகு அந்த பேக்கில் வாங்கிக்கிறாச்சு. ஜிம்னால தூக்க முடியாது கூட சொல்லிட்டு நம்ம டே தான் எடுத்துக்கிறாங்க. ஜிமின் தான் டேவை பார்த்து அவ்வளோ ஹாப்பியோடு குதிக்கிறாரு. அச்சோ என்னை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டேட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. நான் உனக்கு என்ன வேணுருக்கு தெரியுமா சொல்லி ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டேவோட கிளம்பி பார்க்குறாங்க. பார்ப்பா இந்த மாதிரி அவுட் சைடு அந்த சாக்லேட்டை கொடுக்காத, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம், சாக்லேட்லாம் கொடுத்தா அதெல்லாம் டென்ட் இருக்கிறது இதாகிடும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் பரவாயில்ல டேட்டே கொடுத்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படியே வச்சுக்கிற சொல்கிறாங்க. என்னென்னு காம்பு அப்படியே வச்சுப்பா சொல்லிட்டு ஜிமின் தான் அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இது பார்க்குற டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நெசஸ் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ஜிமின் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ டே வந்து ஜிமின் கூட தான் ஒன்றா தான் 2 பேர் வர போகிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் டே இருக்கார்ல ஸ்கூலில் அந்த ரீசனால் தான் இனிமேல் இங்கே விளையாடலான்ற அளவுக்கு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஜிமின் டே பார்க்குறாங்க. பாரு ஜிமின் நீ வந்து வேறு ஒரு கிளாஸ் நான் வேறு ஒரு கிளாஸ் புரியுதா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாடா நீ வேறு கிளாஸ் நான் வேறு கிளாஸ், நீ சேஃபாக வந்து 1-2 கிளாஸ் தரேன், நான் ஈவினிங் வரும்போது கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. லஞ்ச் டைம் உங்கள்கிட்ட வரா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்லிட்டு ஜிமின் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இப்போது ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு ஜிமின் டே 2 பேரும் வீட்டில் டிவி பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறா டேவோட ஹிப்பை ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்கிறாங்க அந்த சோஃபாவில். ஜிமின் டே பார்க்குறாங்க. அவரோட ஹேண்ட் அப்படியே ஜிமினோட ஹெட்டுக்கிட்ட வச்சுக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. ஜிமின் க்யூட்டாக இருப்பார். அதை பார்க்குற டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் சிரிச்சாலே இவருக்கும் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் போயிருக்கு. இப்போ ஜிமின் தூங்க அவங்களுக்கு கிராண்ட்மா அப்படி தூக்கிட்டு போயிடறாங்க. இப்போ டேவும் அவரோட ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் அன்றைக்கி லீவு வீக்கெண்டு. சரினாலும் ஜிமின் டே என்ன பண்ணுறாங்கன்னா கிராண்ட்பா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க நாங்கள் பார்க்குக்கு போகிற சொல்லிட்டாங்க. பார்க்குக்கா ஆமாம் சொல்லிட்டாங்க. இந்த வில்லேஜில் ஒரு குட்டி பார்க் இருக்குது, அதாவது ஒரு பூங்கா மாதிரி இருக்கும். அது பார்க்னா நம்ம சிட்டியில் இருக்க மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கார்டனா கொஞ்சம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அழகான ஒரு பிளேஸ் தான். அங்கே தான் பக்கத்தில் இருக்குது. அதனால இவங்க சரி ஓகே பக்கத்தில் தானே இருக்குது, சேஃபாக போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஓரளவு கொஞ்சம் பெரிய பையனாக இருக்காங்க. நம்ம ஜிமினுக்கு ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். நம்ம டேக்கு ஒரு ஏதோ ஒரு வயசு வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம ஜிமின் டே 2 பேரும் அப்படியே வந்துட்டு கார்டன் தான் போகிறாங்க. போயிட்டு க்யூட்டாக 2 பேர் ப்ளே பண்ணி விளையாடிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு சவுண்ட் கேட்குது. அச்சா டேட்டே சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து விஷயம் சொல்கிறாங்க. சரி ஜிமின் அமைதியாக இருக்காங்க. 2 பேர் போயிட்டு அந்த ஒரு ஃப்ளவர்ஸ் கிட்ட ஹைட் ஆகிக்கிறாங்க ஒரு செடிக்கிட்ட. அங்கே பார்த்தா ஒரு அக்கா ஒரு அண்ணன் நின்றுருக்காங்க. இங்கே பாருமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஐயோ ஆனால் இப்போதைக்கு எனக்கு லவ் எனக்கு தெரியும் உனக்கு இப்போ லவ் இல்லை சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், எனக்கு எப்போவுமே லவ் வந்துருச்சு ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறேன், உனக்கு எப்போ தோணுதோ அப்படின்னு சொல்லி அது இருக்கிற வெயிட் பண்ணுறேன். இப்போ என்னோட லவ் வந்துட்டு நான் என்னோட கன்ஃபர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு முன்னேற்றம் பண்ணி இப்போ ஃப்ளவர்ஸை கொடுக்குறாங்க.
எதிர்பார்க்குறா. நம்ம டேக்கும் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் இப்படி குறுக்குன்னு பார்க்குறாரு. இப்போ ஜிம்மினுக்கு ஒரு 7 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் இப்போ நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு டேவை பார்க்குறாங்க. டே வந்துட்டு அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணி அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் க்யூட்டாக கன்வர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணும் சரி ஓகே எனக்கு எப்போ லவ் வருதோ அப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ சொல்லணும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யார் பண்ணி போக மாட்டேன், புரியுதா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஐ லவ் யூ சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு மாதிரி ஷை ஆகிடுது. ஓகே சொல்லிட்டு அவள் ரோஸை மட்டும் வாங்கிட்டு அப்படி போயிடறாங்க அந்த இடத்த விட்டு. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே அது என்ன சொல்லி என்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. அதுவா அதுக்கு பேர் லவ் சொல்கிறாங்க. லவ் அப்படி ஆமாம் அது லவ். அது வந்துட்டு யாருக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்க மேலே தான் அது வரும். ஓகேவா சொல்கிறாங்க. லவ்னா சொல்கிறாங்க. லவ்னா இப்போ நீ ஜிம் இருக்கியா, ஜிம்முக்கு டேவை பிடிக்கலான்னு இருக்கா. ஆமாம் சொல்கிறாங்க. டேவை பிடிக்கிற மாதிரி அந்த அண்ணாக்கு அந்த அக்காவை பிடிக்கும், அந்த அக்காவுக்கு அந்த அண்ணாவுக்கு பிடிக்கும்போது அவங்க இதே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பிடிக்கும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு நம்மட்டே ஜிம்முக்கு புரிகிற விதமாக சொல்கிறாரு. ஜிம்மின் அப்படி அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் சுற்றி தேடி பார்க்குறாரு. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி பார்க்குறாங்க. சரிவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் டே தான் ஜிம்மினை கூட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஜிம்மின் டே ஒன்றா தான் படிக்கிறாங்க, ஒன்றா தான் ஸ்கூல் போகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஒன்றா படிக்கிறாங்கன்னா வேறு செக்ஷனில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம டே 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. இந்த ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. ஓகேவா, இது வில்லேஜில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும் தான் அந்த ஸ்கூலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு 9th சிட்டிக்கு தான் போய் ஆகணும். நம்ம ஜிம் இன்னைக்கு க்யூட்டாக டே கூட எப்போதும் போல போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வேலண்டைன்ஸ் டே. அதனால் ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்முக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, பேர் ஜானு. அவங்க கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்கூலில் இதே மாதிரி விஷயம் நடக்குது. இது பார்க்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு இப்போ குரல் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஜான் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அது என்ன சொல்லி கேட்குறாங்க. அதுவா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு காமா அப்போ சொல்கிறாங்க. இப்போ கன்ஃபியூஸ் பண்ணி தப்பு இல்லையா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின் அவங்க கிராண்ட்மேட்டை கேட்டிருப்பாங்க. கிராணி இந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுத்தாங்க சொல்லிட்டு அப்போ ஜிம்மியோட கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க. தப்புப்பா, சின்ன வயசில் பண்ணக்கூடாது, பெருதே பையன் ஆகிட்டு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது அப்படி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்குற நம்ம ஜானுக்கிட்ட ஜிம்மின் கேட்க ஜான் என்ன சொல்கிறாங்க. நாங்கள் பாருடா நம்மளுக்கு பிடிச்சதான் நம்ம சொல்லலாம், நம்ம பெரிய பையன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இது சைல்டுஹுட் லவ்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி ஜிம்மின் கேட்க ஆமாம் சொல்கிறாங்க. ஓ சரி சொல்கிறாங்க. இன்றைக்கி எதுக்கு கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ஓகேவா, இன்றைக்கி கொடுக்குறது வந்துட்டு எப்படின்னா இன்றைக்கி வெயிட் பண்ணி சொல்லுவாங்க. இது எப்படின்னா காதலர் தினம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜான் வந்து ஜிம்மினுக்கு புரிகிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா சொல்கிறாங்க. நிறைய பேர் மற்ற நாளில் சொல்லக்கூட தயங்குவாங்க. இந்த ரேஸில் கன்ஃபர்ஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுன்னு ஒரு நம்பிக்கை தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அதுக்காக இந்த டேவே வந்திருக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கிட்ட டே வந்துட்டு ஜிம்மின் கிட்ட ஜான் சொல்கிறாங்க. எனக்கு லவர்ஸை பற்றி பெருசாக தெரியாதுங்க. ஓகேவா, அதனால தான் இப்போ அவர் சொல்ல ஜிம்மின் என்ன பண்ணிடுறாருன்னா, நம்ம இப்போ ஸ்கூலுக்கு வெளில போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஃப்ளவர்ஸ் கடையாக இருக்குது. லைனாக இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. ஜிம்மின் போய் பார்க்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ரோஸாக இருக்குது ஒரு இடத்துல. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மின் பாக்கெட்டை கை வைக்கிறாங்க. இப்போது அவங்க கிராண்ட்மா நிறைய மணி கொடுப்பாங்க. அதான் சர்வ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மணி எடுத்து கொடுக்குறாங்க. ஆன்ட்டி இதை கொடுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவங்க எட்டி பார்க்குறாங்க. என்னடா அந்த பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு எதுக்கு பாசு கேட்குறாங்க. கொடுங்களேன் சொல்கிறாங்க. சரிட்டு அந்த ஆன்ட்டியும் சரி கொடுக்கலாம் சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. யாராவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. வெக்கப்பட்டுட்டு சின்ன பையனை கொடுத்து வேண்டாம் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணலாம், அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் இன்னொரு சாக்லேட் ஷாப் இருக்குது. அதில் போய் சாக்லேட் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த ஃப்ளவர்ஸை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜான் பார்க்குறாங்க. எங்கே போனால் இவன் இங்கே தானே இருந்தால் சொல்லி இப்போ தேடிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அந்த ஃப்ளவர்ஸை தூக்க முடியாமல் அப்படி ஒரு ஹக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஜான் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஆஹான்னு அப்படி சொல்கிறாங்க. ஐயோ பறிச்சுக்கோங்க. ஐயோ ஜான் அப்படி சொல்கிறாங்க. என்னடா பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னது இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. இது டேட்டேக்கா சொல்கிறாங்க. டேட்டேக்கா எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ குட்டி போய் எப்படிலாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படி சொல்கிறாங்க. டேட்டேஸ்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜானுக்கு அவ்வளோதான் விட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல. அட பாவி இங்கே பாரு நீ குட்டி போய் எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டேன். நம்ம ஜான் தான் சொல்கிறாரு. ஜிம்மின் கேட்கவே இல்லை. நான் சொல்லணும், நீ சொன்னல இப்போ சொன்னால் சைல்டுஹுட் லவ்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொன்னேன் அதுக்கு சொல்கிறாங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ண சொல்கிறாங்க. பாரு அவரோட பெரிய பையன், நீ சின்ன பையன், நீ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. யார் சொன்னால் என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல. நம்ம ஜானுக்கு என்ன சொன்ன புரியல. அட பாவி இன்னும் பேச்சு கூட ஒழுங்காக வரல. இது பாரு என்னெல்லாம் பேச சொல்லிட்டு நம்ம ஜான் தான் நினைக்கிறாங்க. அங்கே பாரு என்னை கூட்டிகிட்டு போ டேட்டேட்டா சொல்கிறாங்க. டேட்டேட்டை கூட்டிகிட்டு போகணும் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இங்கே பாரு அவருக்கு மயக்கம் வராமல் இருந்தால் சேர்த்து சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிற சரி வா சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. நம்ம ஜிம்மின் என்ன பண்ணலாம்னா ஃப்ளவர்ஸ் கொண்டு போயிட்டு ஒரு கார்டனில் வச்சுறாங்க. தூக்கமில்ல சொல்லிட்டு கார்டனில் வச்சுட்டு அந்த சாக்லேட் மட்டும் அந்த பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறாங்க. 2 பேரும் போயிட்டு அந்த 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு டே பார்த்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்காரு ஃபன் பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம ஜிம்மின் போய் எட்டி பார்க்குறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ பக்கத்தில் உள்ள பேக்கேன் தான் இங்கே பாரு குட்டி பிசாஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. டே எத்தனை டைம் சொல்லி அப்படி சொல்லாத சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் கூப்பிட்றாரு. டேவும் என்ன ஜிம்மின் இங்கே உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. நீ வா சொல்கிறாங்க. நான் வரணுமா சரி டே நான் வந்துட்டா சொல்கிறாங்க. நானும் வர சொல்லிட்டு அவரு கூட வராரு. இப்போது டே வந்து பார்க்குறாங்க. என்னடா என்ன வேணும் சொல்லிட்டு கிட்ட அவர் கொஞ்சம் எப்பவும் போல டேக்கு வந்து ஜிம்மினா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சின்ன பையனாகவே பார்த்துட்டு இருப்பாரு. அவர் எவ்வளோ வளர்ந்தாலும் இப்போ நம்ம டே ஜிம்மினை பார்க்க ஜிம்மின் டேயோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க.
சொல்கிறாங்க, எங்கே சொல்லிக்கிறேன் நீ ஏன் கூட வாயா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறாங்க, டே சொல்கிறாங்க. இப்போ பேக்கன் பார்க்குறாங்க, ஜானை பார்த்துட்டு டே சொல்கிறாங்க, அண்ணா என்ன சொல்லி கேட்குறாங்க, ஏன்டா அது குட்டி பிசாஸ் எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நான் ஏன்னா குட்டி பிசாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது க்யூட்டான நேம்டா சொல்கிறாங்க. அப்படியா சார், ஓகே. அவன் எங்கே வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, வெளிலையா சொல்கிறாங்க. இப்போ ஜான் போக பேக்கனும் கூடவே வராங்க, 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி டே ஜிமின் 2 பேர் நடந்து போகிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எங்கடா மேலே கூட்டிகிட்டு போகிற சொல்லிட்டாங்க. நீ வாட்டி டே சொல்லிட்டு ஜிமின் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த கார்டன் தான் நிற்க வைக்கிறாங்க. ஸ்கூலில் உள்ள ஒரு கார்டனு, அங்கே நிற்க வைக்கிறாங்க. டே இங்கே வா சொல்லி ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க, ஒரு ஸ்டோன் பெஞ்சில். டேவும் உட்காடுறாங்க. என்ன பண்ண போகிறா, என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன் டேக்கு சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்க டேஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நீ க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வேக்கன் பார்க்குறாங்க, ஜான் சொல்கிறாங்க. அண்ணா சொல்கிறாங்க, என்னடா நடக்குதுங்க சொல்கிறாங்க. அது குட்டி பிசாஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க. தெரியலண்ணா சொல்கிறாங்க. தெரியலையா சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வேக்கன் பார்க்குறாங்க, இல்லை எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த ஃப்ளவர்ஸை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு டேக்க முடியாத அந்த ஃப்ளவர்ஸையும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேக்கியானும் நம்ம ஜான் பார்க்குறாங்க. பேக்கியானுக்கு அவ்வளோதான் விட்டு மயக்கம் வந்துடும் போல். என்னடா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா நீங்கள் எதுவும் ரொம்ப ரியாக்ஷன் பண்ணாதீங்க, எனக்கு என்னதுக்கு எப்போ ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்க முடியுது, என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பேக்கனும் ஜான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜிமினா வந்துட்டு டே எங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜிமின் ஃப்ளவர்ஸோட நீட் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ளவர்ஸ் ஆகிட்டு தான் நம்ம ஜிமின் இருக்காங்க. டேக்கு பார்க்குறப்ப ஒரு மாருக்கு என்னது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, டே எங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து எனக்கு கூட பிடிக்கல சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு என்ன பிடிக்கல, ரொம்ப பிடிக்கும் அண்ணா ஏன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, டே எங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ, நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. டேக்கு ஒரு மாதிரி ஆடுது. டே அப்படியே மவுத்தில் கை வைக்கிறாரு. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, இதை யாரும் மாற்ற முடியாது சரியா. சிம் லவ் டே லவ் சிம் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல. இங்கே டே பார்க்குறாரு. இங்கே இது வேக்கனுக்கு அவ்வளோதான், அவர் மயங்கி விழுந்துட்டாரு. இங்கே ஜான் அவரை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, நீ ரொம்ப டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ டேஸ்லாம் டைம் எடுத்துக்கோ, நீ இப்போ பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ லவ் வந்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறியா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. டே பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் இங்கே பாருமா அது சொல்லிட்டாங்க. இல்லை நான் சொல்கிறது கேளு டே, நான் உன்னை தான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, சாக்லேட் எடுத்து ஃப்ளவர்ஸ் மேலே வச்சுட்டு அப்படி கொடுக்குறாங்க டேக்கிட்ட. இது நீ வாங்கிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு ஜிமின், இது தப்புங்க பாரு, சின்ன பையங்க வாயன் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் சொல்கிறாங்க, எந்திரிமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு எந்திரிக்கிறாங்க. ஜிம்னை தூக்கி அந்த ஸ்டோன் மஞ்சில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாருடா, யார் சொல்லுங்க உனக்கு, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா, இது சின்ன விஷயம், இது சின்ன பசங்க, நம்ம இப்படி பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அது நீ ரொம்ப ரொம்ப குழந்தை, உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா சொல்கிறாங்க. யாரும் சொல்லிக் கொடுக்கல, அன்றைக்கி ஒரு அக்கா அண்ணா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. அப்போது சின்ன வயசில் நடந்தேன் அந்த இன்சிடென்ட் டேக்கு ஞாபகம் வருது. அதுவா சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சொன்னாங்களே, அப்புறம் கொஞ்சம் டேஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆனிச்சு, நீ நான் கிராண்ட்மாவில் போகணுமே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் மேரேஜ் ஆகிருக்கும். இப்போது எப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா. ஞாபகம் இருக்குது, நான் அன்றைக்கே வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ரொம்ப பிடிச்ச உங்கள்கிட்ட தான் சொல்லணுன்ட்டு அந்த அக்கா சொன்னேன். அந்த அண்ணா சொன்னாங்களே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை தான் டேட்டே மேரேஜ் பண்ணிப்பேன், நீ பெரிய போய் நானா கூட என்னை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன், நீ வர வரைக்கும் நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ சொல்லுவல உனக்கு சிங்கர் ஆகும்னு ஆசை சொல்லிட்டு நீ பாட்டு பாட போகணும்ல, நீ பாட்டெல்லாம் பாடி பெரிய போய் நான் ஆனதுக்கப்புறம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, நானே மறந்துட்டா கூட, நான் சின்ன பையன் தான், நான் மறந்துடுவேன், நான் மறந்துட்டா கூட நீ என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறியா டேட்டே, மறக்காமல் ப்ராமிஸ் பண்ணி தெரியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஜிம்மில் பேச கப்பன்ட்டு இங்கே பாரு தங்கம், நீ சின்ன பையன் சொல்கிறாங்க. நான் சின்ன பையன் தான், ஆனால் நான் பெருசானா கூட டேவை நினச்சிட்டே இருப்பேனம்மா, இப்போத்துலேருந்து இதுக்கு பேர் சைல்டுஹுட் லவ் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்ல. டே பார்க்குறவங்களுக்கு யார் சொன்னால் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது எல்லோரும் சொன்னாங்க. கிராண்ட்மாட்ட கூட கேட்டேன், அது வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கூட லவ் பண்ணலாமா, ஜான் சொன்னால் தப்பு இல்லை, நான் அவனை இப்போது லவ் பண்ணுறேன் டே, நீ பெருசானதுக்கப்புறம் லவ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கேட்க. டேக்கு என்ன சொல்கிறது தெரியல. இப்போது நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. இல்லைடா, அதுக்கு பாரு பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் ஜிம்க்கு டேவை கூட பிடிக்காம போயிடும் அப்படி சொல்லிட்டு ஜிம் டே சொல்ல. இப்போ ஜிமின் அழுறாங்க. ஏன் டே எனக்கு ஒன்று பிடிக்காதா, இல்லை உனக்கு என்ன பிடிக்காம போயிடுமா, அதான் நீ வேணா சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. டேக்கு அது மாதிரி மாறி இருக்கிற ஜிமின் அழகாங்க. பார்த்தாங்க அழக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை டேக்கு ஜிம்மை பிடிக்கலையா அப்படி சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லை, உன்னை போய் பிடிக்காம யாரா இருப்பாங்களா என்ன, இங்கே பாரா நீ சின்ன பையன் சொல்கிறாங்க. நீ இதே மாதிரி பெரிய பையனாக இருக்கும்போது என்னையே நினச்சிட்டு இருந்தா, டே தான் உனக்கு வேணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக டே உன்னை மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ப்ராமிஸ் பண்ணி என்ன ஆனாலும் நான் வேறு யாரும் நினைக்க மாட்டேன், நான் ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், நான் எதையும் மறக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன், ப்ளீஸ் டே என்னை பெருசானது மேரேஜ் பண்ணி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. டேக்கு என்ன பண்ணுறது இல்லை ப்ளீஸ் அப்படி சொல்கிறேன். நம்ம ஜிம்னோட கலர் டேஸை பார்க்க டேவெல்லாம் தாங்கிக்க முடியல. சரி டேவும் ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி தராங்க. அது பிங்கி ஃபிங்கர் காட்ட அவரும் அந்த பிங்கி ஃபிங்கரில் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி போய் கொடுத்துறாரு. நான் பெரிய பையன் ஆனதும் என்னோட ஜிம்மே நான் மறந்துட்டா கூட நான் ஜிம் தேடி வருவோம் ஓகேவா, டே வந்து ஜிம்மை மேரேஜ் பண்ணி போடாமா, அது வரைக்கும் ஜிம் எனக்காக வெயிட் பண்ணுவானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்ல ஜிம்னுக்கு இப்போ தான் ஸ்மைலே வருது. அப்படி சிரிக்கிறாரு. அப்படியே போயிட்டு டேவோட ஃபேஸில் கிஸ் பண்ணிடுறாரு. அந்த குட்டி ஒன்றா
சீக்ஸாக கிஸ் பண்ணுறாரு. அந்த வயசில் தானே தெரியும் அவர் சீக்ஸாக கிஸ் பண்ண. டேக்கு பிடிச்சது. ஜிமின் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஹக் பண்ணிட்டு நம்ம ஜிமினை தூக்கி ஒரு ரேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. இங்கே பாரு டேனா உனக்கு பிடிக்குவா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. டேக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் டே எப்போவும் ஜிம் சின்ன பையனாக இருக்காலையா, அதனால் நான் பற்றி யோசிச்சதே இல்லை. நான் பெருசானதுக்கப்புறம் ஜிம் இதே மாதிரி நினச்சிட்டே இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேரேஜ் பண்ணிப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ பெருசானதுக்கப்புறம் பாடுவியா, எல்லாரும் ஒன்று பார்ப்பாங்களா, உன்னோட கிராண்ட்மா சொன்னாங்க ஒன் டே டிவியில் பாடுவான் அவன் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரும் பின்னாடி வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட சிம்மா மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லலாம். பார்க்குறாங்க. இன்னும் நான் எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்று மறக்க மாட்டேன் ஓகேவா, நீ எப்போது என் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. பன்னி வந்தால் கூட சொல்கிறாங்க, பன்னி என்னோட ஃப்ரெண்டு ஓகேவா, பன்னி தவிர பன்னியில் வேறு யார் வந்தாலும் சிம்மும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜிம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, என்கிட்ட இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லிடாதான் சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ வெயிட் பண்ணணும், நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ வரணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வரேன் சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. அப்போது அந்த வருஷம் ரொம்ப அழகாக போகுது. அதுக்கப்புறம் ஜிம்மின் அடிக்கடி டேவை சீக்ஸில் கிஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி அவர் லெக்கு போய் ஹக் பண்ணிக்கிறது இப்படி தான் பண்ணுவார். நம்ம டேக்கு அது பிடிக்கும். ஜிம்மின் சின்ன பையன் சொல்லிட்டு அவர் சொக்கி விட்டுறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக அவருடைய ஏற்று முடிக்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா அம்மா டேவை வந்துட்டு மியூசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. சிட்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டடீஸ் பண்ணால் ரொம்ப டவுனுக்கு தானே போய் ஆகணும், அதனால் இங்கே வேண்டாம் சொல்லிட்டு அங்கேயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜிமின் மட்டும் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஜிமின் இப்போ டேவை ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிமின் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜிமினை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. இவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட அதுக்கு ரீசன் என்னன்னா வந்து டிஸ்டாக் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு டேவோட அப்பா அம்மா ஃபோன் அதெல்லாம் கொடுக்க அலோவ் பண்ணவே இல்லை. அவர் யார்ட்டையுமே வந்துட்டு பேசுறது அப்பெல்லாம் விடவே இல்லை. அவங்க ஃபுல் ஃபோக்கஸுமே வந்துட்டு அந்த இதில் வச்சுறாங்க, மியூசிக்கில் வச்சுறாங்க. ஏன்னா ஒரு சிங்கர் அவங்களோட ட்ரீமு அது வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் டேட்டே வருவாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இது கூட போகல. இப்போ ஜிமின் ஸ்கூல் போயிருக்காங்க. இங்கே ஜிமின் அவங்க ஊரில் ரொம்ப ரெய்னியாக இருக்குது. ரெய்னி அது மட்டும் இல்லாமல் நிறைய அது வந்து மலை பிரதேசமாக இருந்திருக்கும்ல ஓகேவா, வீடாக வந்து இடிஞ்சு விடுது. அப்படி இந்த மலையில் இப்போ நம்ம ஜிமினோட கிராண்ட் பேரண்ட்ஸோட வீடு என்ன பண்ணுறதுனா அப்படி தான் அவங்களுக்கு மலைக்கு கீழே தான் அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க அட்டையோட கிராண்ட் பேரண்ட்ஸும் அப்படி தான். இப்போ அந்த மலை அப்படி சரிஞ்சு விட இவங்க 2 பேரோட வீடுமே சேம் டைமில் சரிஞ்சு அந்த மலை அந்த மண் வந்து மூடிடுது அந்த வீட்டையே. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒரே டேல இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் அவங்க ஸ்கூல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஜிமின் அப்பா அம்மா வேகமாக வராங்க. இங்கே டேவோட அப்பா அம்மா தான் வராங்க. டே வரல, ஏன்னா இதை பார்த்தா தாங்கிப்பட்டாங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாரு. இப்போ ஜிமினோட கிராண்ட்மா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஸ்கூலில் இருந்து அழுதுட்டு இருக்காரு. மழை பெய்யுதுன்னு பயந்துட்டு ஜிமினோட அப்பா வந்து ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே ரொம்ப அழகாங்க பார்த்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லைன்றது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களை ஏற்றுக்க முடியல. இல்லைம்மா கிராண்ட்மா இருக்காங்க, கிராண்ட்பா இருக்காங்க. டே அப்பா அம்மா சொல்கிறாங்க. டேவோட கிராண்ட்மாப்பா யாரும் கேட்குறாங்க. அவங்களுக்கு இதை சரி புரியல. நம்ம ஜிமினோட அம்மா பார்க்குறாங்கப்பா, ஏன்னா அவங்க அதிகமாக வந்ததே இல்லை அந்த ரீசன் தான். இங்கே பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க. ப்ளீஸ் அம்மா கிராண்ட்பா கொடுங்க சொல்கிறாங்க. அவங்க இல்லைடாப்பா சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ புரிய வைக்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழுது ஃபிக்ஸ் வந்துடுது. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே அவங்க அப்பா அம்மா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்டா. இப்போது ஒரு காலேஜ் காமிச்சாங்க. ஒரு பிளேஸில் ஒரு பர்சன் தான் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அப்படியே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க. என்னமோ யோனிச்சுடா அப்படி சொல்கிறாங்க. என்னடா இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யாரும் காணும் அதான் ப்ளே பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. சரிவா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த கிரவுண்ட்லேருந்து அவர் வராரு. கிளாஸ்க்கு டைம் வச்சு போகலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. இவங்க 3 பேரும் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஸ்கூலில். அது காலேஜில் இவங்க 3rd year படிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து உட்காடுறாங்க. இப்போ அந்த கிளாஸ் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. பாரு டேக்கு இருக்காங்களா அவங்களுடைய கான்சர்ட் நடக்குது. ஸோ அவங்க 2 பேரும் கப்பல் சங்க உனக்கே தெரியல சொல்கிறாங்க. இந்த கான்சர்ட்டுக்கு டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டாக தான் இருக்குது, நம்ம போகலாமா சொல்லிட்டு ஒரு பர்சன் பேசிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க யாரும் காதில் வாங்குறாங்க, லிசன் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன உனக்கு பிடிக்கல நீ போறியா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அப்பா அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்கன்றது என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. என் ஜிமின் உனக்கு டேவோட சாங் ரொம்ப பிடிக்கும், டே சிங்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், யூனிக்காக இருக்குது அந்த வாய்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்போ நீ போய் சொல்கிறாங்க. இல்லை அப்பா அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. என்னடா ஆண்டி எங்களுக்கு இப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு எனக்கு அது விருப்பம் இல்லை, நம்ம டிவியில் பார்த்துட்டு இருக்கோம்ல அப்படி எதுக்கு சொல்கிறாங்க. நேரில் பார்க்கணும் ஆசை இல்லையா. இல்லை ரொம்ப க்ரௌடாக இருக்கும், அங்கே பார்க்குறதுனால டிவியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம செய்யல இருக்கோம், ஆனால் அவங்கள போய் மீட் பண்ணவே முடியாது சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் நான் போவேனே சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. நான் காய் இருக்கானு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காய் நம்ம யோனிச்சனோட கசன் பிரதர், அவன்கிட்ட கேட்டுருக்கான், அவனை கூட்டிகிட்டு போவான் சொல்கிறாங்க. அப்படியா சரி நீ போ என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் தான் விட மாட்டாங்க, நீ போ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நம்ம யோனிச்சர் 3 பேர் வீட்டுக்கு தான் ஈவினிங் வராங்க. எங்கள் ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. பாரு யார் ஒன்று பார்க்க வந்திருக்கா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் போய் பார்த்தா அங்கே ஒரு பாசம் வந்துட்டு இருக்காங்க. ஹோபி சட்டு ஜிமின் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ என்ன ஞாபகம் சொல்கிறாங்க. ஹோபி நீ தான் அங்கே வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. சாரிடா டைம் இல்லை சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு ஜிமினும்
க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க ஹோபி கிட்ட. இப்போ நம்ம ஹோபி தான் ஜிமின் தான் பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஹோபி ஹேங் சொல்கிறாங்க, அங்கே பாரு கிராண்ட்மாரா இறந்துட்டாங்க சொல்லிட்டு இன்னும் ஃபீல் பண்ணல சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை என்னை விட்டு போயிட்டாங்க. கிராண்ட்மா எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. கிராண்ட்மா அந்த லவ் எனக்கு இருக்குது. அவங்க ஃபேட்டு முடிஞ்சிச்சாலும் தான் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. அங்கே பாரு அழகாக சொல்கிறாங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு நடந்து சொல்கிறாங்க. இல்லை அவங்க இறந்ததுக்கப்புறம் கூட ஞாபகமே இல்லை அவங்க இருக்காங்கன்னு நினச்சிட்டு அப்பாவும் அவங்ககிட்ட இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அவங்க இறந்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோக பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிம்மில் பாஸ்ட் மெமரிஸ் அவர்கிட்ட இல்லை. அந்த ரீசனால் தான் அவசரம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இருக்கல அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜெகப்க்கு அவங்க கிராண்ட்ஃபா தான். அதனால தான் அவங்களோட கசன் பிரதர்ஸ் தான். சரிட்டு ஜிம்னு வந்துட்டு நம்ம இவரும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே ஹோபிக்கு அவங்க சொல்லிட்டு அவருக்கு அவங்க கொஞ்சம் டேஸ்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ எங்கூட ஒரே சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறேன். ஒரே சொல்லிட்டு கேட்குறாங்க. கான்சர்ட்டுக்கா சொல்கிறாங்க. ஒரே சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்னு அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஜிம்னு அம்மா பார்த்துட்டு இல்லை ஹோபி வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்கும். எனக்கு ஜிம்னு எங்கே வெளியே அனுப்பி பயமாக இருக்குப்பா வேண்டாம் சொல்கிறாங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ மட்டும் போய்ட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கிடைச்ச சான்ஸும் போயிட்டு சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா பயப்படுறாங்கன்னு இருக்காங்க. ஜிம்னு வேண்டாம் சொல்லிடுறாங்க. இப்போது ஏகப்போ சரி ஓகேடா நீ படித்து முடிச்சு என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா கம்பெனியில் சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்பா நான் எல்லாம் ஒரே கம்பெனியில் தான் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் தெரியாது சொல்கிறாங்க. இல்லை தெரியும் சொல்கிறாங்க. நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன் ஓகேவா. நீ கம்பெனிக்கு வா இல்லை நான் கற்றுக் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. சரி இப்போ நான் இப்போ கிளம்பலாம் சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு ஜெகோப் தான் கிளம்பி போயிடுறாங்க. ஜிமினும் அவர் வீட்டில் உட்காந்துட்டு இந்த கான்சர்ட் அவர் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஜவுக்கு பாடிட்டு இருக்காங்க. 2 பேரும் கப்பல்ஸ் இல்லையா பாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிம்னும் ரசிச்சு பார்க்குறாங்க. அந்த அந்த வாய்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லி ஜிம்னு அவர் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்னு நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருதாங்க நீ எதை பற்றி ஒரி படாத சொல்கிறாங்க. எனக்கு ஜிமின் அம்மாவுக்கும் தெரியும். ஜிமின் அவங்க கிராண்ட்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஜிம்னுக்கு மெமரிஸ் இல்லை பாஸ்ட் மெமரிஸ் சொல்லிட்டு இப்போ கிடையாது. அதுக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது இல்லாமல் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சா. அதுக்கப்புறமா ஞாபகம் வரவும் வேண்டாம். கிராண்ட்மா மட்டும் தெரியும் நம்மளுக்கு அப்படின்றத விட்டுருக்காரு. இப்போது ஃபைனலாக ஜிம்மில் கிராஜுவேட்டே முடிச்சிட்டாங்கடா. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்பா தான் எவ்வளோ ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் வேறு எங்கேயும் போக மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போவார் எப்பயாவது. அதை தாண்டி வெளில எங்கேயும் போய் சுத்த மாட்டார். இப்போ தான் டெஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்போ 1 ஃபைன் டே நம்ம ஜிம்மில் ஆஃபீஸில் இருக்காங்க. ஜிம்மில் அம்மா ஜிம்மில் அப்பா கொஞ்சம் ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மாதம் கேட்குறாங்க. நீங்கள் ஜிம்மில் கொடுக்குற வீட்டுக்கு வரீங்களா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மில் அப்பாவும் அம்மாவும் ஜிம்மில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே 2 பேரண்ட்ஸும் ஒரு பையனை உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. இந்த டயம் தானே ஆமாம் சொல்கிறாங்க. இவங்க எப்படிப்பா இங்கே சொல்லி கேட்குறாங்க. தெரியலப்பா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜிமின் அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் டேவோட அப்பா அம்மா டே உட்காந்துருக்காங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. எதுக்காக வந்திருப்பாங்க. அது ஒரு பெரிய சிங்கர் ஆச்சு. இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா தான். இல்லைங்க அவங்க பையனை வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க பையனுக்கு அலைன்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்களா ஃபோட்டோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நான் பார்த்தோம் எங்கள் பையனுக்கு நாங்கள் அலைன்ஸ் தேடிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது அவங்க பையனை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த ரீசனால பையன்ட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஓ அப்படியா அம்மா எனக்கு அது மாதிரி பண்ணிங்களா சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. இல்லடா நீ தான் யாரையும் லவ் பண்ணல. நீ தான் சின்ன பையனாக வர இருந்தியா. எப்போவுமே வந்து சேடாகவே இருக்க. இப்போ தான் கொஞ்சம் நீ மெச்சூரிட்டியாக இருக்காரு. உனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சொல்கிறாங்க. ப்ளீஸ்டாக தாங்க சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போது டேவோட அப்பா பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க. எங்களுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. ஏன்னா டேவ் வந்துட்டு நம்ம ஜிமியோட அப்பா அம்மாவுக்கு பிடிக்குது. சரி ஓகே சொல்கிறாங்க. 2 பேரும் மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிடுது. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு 1 வீக் ஆஃப்டர் இன்றைக்கி வெட்டிங் டே தான். இந்த பக்கம் நம்ம என்னவாலும் நம்பவே முடியல. ஏன்னா சிங்கர் டேங் தான் ஜிமியோட ஹஸ்பண்டாக சொல்லி பார்க்குறாங்க. இப்போது மேரேஜ் நடக்குது. கிம் டேங்க நீ பார்த்து நீ திருமணம் செய்து கூட சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்கிட்ட கேட்குறாங்க. கிம் டேங்க பார்த்து நீ கிம் டேங்க திருமணம் செய்து கூட சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அவங்க வந்துட்டு கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. போயிட்டு ஜிம்மில் 4 கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறாங்க. இப்போது 2 பேர் கீழே நாங்கள் இறங்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் ப்ளஸிங்ஸ் வாங்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. பார்ப்போம் ஒன்றும் பயப்படாத ஓகேவா எல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படி டே கூட தான் கிளம்புறாங்க காரில். 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. ஜிம்மின் ஒரு வாரத்து கூட பேசல. ஜிம்மோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா இவர் கண்டிப்பாக வந்து சிங்கர். அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. ஒரு ஐடல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால பண்ணிக்கிட்டாரு போல சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் டே அமைதியாக வந்துருக்காங்க. எதுவுமே பேசல. ஒரு கண்ணில் டியர்ஸ் வருது. அப்படியே டியர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இதே தான் உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தா அந்த கார்டன் ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் செட்டிங்கில் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் வீடே இருக்குது. வீடு கொஞ்சம் தள்ளி இருந்துருக்கு. பார்த்தா அது ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஜிம்முக்கு அது ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்காது. ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸாக செட் பண்ணியிருக்காங்க. கார்டன் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா விதமான பூக்களுமே வச்சுருக்காங்க. அது உண்மையாகவே வீடு தான் சுற்றி பார்க்குறாங்க. கார்டன் மாதிரி அழகாக இருக்கே சொல்லிட்டு ஜிம்மில் சுற்றி பார்க்குறாங்க.
இப்போ தான் உள்ள பழமா சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் லக்கேஜ் எடுக்க போக எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு தான் ஜிம்மில் லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ள வராங்க. இப்போது இந்த டேவோட அப்பா அம்மா ரொம்ப க்யூட்டாக வெல்கம் பண்ணுறாங்க. உள்ள அப்பா சொல்கிறாங்க. சரி ஜிம்மின்ட்டு 2 பேர் உள்ள வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ ஆண்டி சொல்லிட்டு பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. நல்லா இருப்பா சொல்லிட்டு அவங்களும் உள்ளே கூப்பிட்டு வராங்க. இப்போ ஒரு ரூம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஜிம்மில் கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ ஜிம் ரூமுக்குள்ளே போனதும் எங்கே பாருங்க எங்க சொல்கிறாங்க. திரும்புகிறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இது மேரேஜ் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல பார்க்குறாங்க. எனக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணவா சொல்கிறாங்க. எதுவும் சொல்லாமல் அப்படியே ஜிம்மில் போய் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒன்றும் புரியல. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. என்னது சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. தான் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி கல்ல டியாஸாக வந்துட்டுருக்கு. அப்படியே ஒரு ஹெட்டு ஜிம்மில் ஷோல்டரில் இருக்குது. அப்படியே டியாஸ் வந்துட்டே இருக்கு. அவர் எதுவுமே சொல்லாமல் டைட்டாக ஹக் பண்ணி நின்றுருக்காரு. ஜிம்முக்கு புரியல. என்னாச்சு நீங்கள் ஓகேவா உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்கா இல்லை உங்களை ஆண்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்களா அங்கே பாருங்கள் எதாவது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட எப்பயும் நீங்கள் இருக்கணும் தேவையில்லை ஓகேவா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து புரிஞ்சுப்பேன் எதுவும் இருந்தாலும் நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்க டேக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கடவுளே என்னோட ஜிம் என்னை பார்த்து யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் ரொம்ப அழகாங்க. அவருக்கு தாங்க முடியல. இப்போ ரொம்ப நேரம் அழகாங்க. ஜிம்முக்கு புரியல. அவர் எதுவும் கஷ்டப்படுறாரு போல ஏதோ வந்துட்டு பெயின் இருக்குது போல சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு அப்படியே கவர் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க அழாதீங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போதும் சிரிச்சு ஸ்மைல் பண்ணி பாடுறத நான் பார்த்துருக்கேன். முதல் தடவை நீங்கள் அழகாக பார்க்குறேன் அழாதீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் வந்து உட்காடுறாங்க. கலர் டியாஸ் வந்துட்டு இருக்கு. ஜிமின் இப்போ தான் டேபிள் டியாஸில் வைப் பண்ணுறாங்க. அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறாங்க. அவங்களை லவ் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த வேர்ல்டில் எவ்வளோ பேர் உங்களை நேசிக்கிறாங்க உங்களோட சாங்கை எவ்வளோ பேர் கேட்குறாங்க எவ்வளோ பேர் உங்களால் வந்துட்டு லைஃப் வந்துட்டு ஹாப்பி லீட் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் சாங்கை கேட்குறதுனாலையும் உங்களை வந்து பார்க்குறதுனாலையும் உங்களை பார்த்தா மட்டும் போதும் நினச்சி சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேவை பார்த்து நிறைய சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் நான் ஒரு பர்சனுக்காக ஹேங்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சும் சொல்லிட்டாங்க. நான் ஒரு பர்சனுக்காக ஹேங்கிட்டு இருக்கேன். ஒரு பர்சன் ரொம்ப லவ் பண்ணாங்க. அந்த பர்சன் பே கூட இல்லை. அவங்கள வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க என்கிட்ட பேசணும். அவங்க என்னோட டேஸ்ட் வைப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்பா அம்மா ஒத்துக்கலையா இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க லவ்வாக சொல்லுங்கள் சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் இருக்கிறதே தெரியல சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அது எப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பாஸ்ட் மெமரிஸ்லாம் மறந்து போயிடுச்சு அதனால சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வர டியாஸ் வரும் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஆமாம் அதனால் அவங்க மறந்துட்டாங்க. அவங்க லவ் எனக்கு வேணும்னு தோணுது. அவங்களாம் எனக்கு வேணும்னு தோணுது. ஆனால் அவங்க என்கிட்ட இல்லை சொல்லிட்டு ஜிமின் டே அழறாங்க. ஜிமினுக்கு கஷ்டமாக இருக்குது அழாதீங்க சொல்கிறாங்க. இப்போ டே தான் அவரோட ஹைட்டை கொண்டு வந்து ஜிமினோட லேப்பில் வைக்கிறாங்க. ஜிமினோட டேப் பண்ணி கொடுக்குறாங்க. அவருக்கு புரியுது ரொம்ப ஹார்ட் ஆகிட்டே இருப்போல என்னதான் ஒரு சிங்கர் ஐடலாக இருந்தாலும் அவங்க பின்னாடி அவங்களுக்குள்ள நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்குது. ஜிம் டேப் பண்ணி விடுறாங்க. இப்போ தான் அப்படியே அழுதுகிட்டே நம்ம ஜிம்மோட மடியிலே தூங்கியிருப்பாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்க அப்படியே டேபிளை ஹெட் எடுத்து வச்சுட்டு ஒரு பிள்ளை வச்சுட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவருக்கு பாஸ்ட் மெமரிஸ் வருது எப்படின்னா அவர் அழுதுருப்பார் இல்லையா அவங்களுடைய கிராண்ட் பாபா வந்து ஞாபகம் இல்லை. அந்த ரீசன்னால தான் கிராண்ட் பேரண்ட்ஸை ஃபோட்டோ பார்க்கும்போது சில மெமரிஸ் மட்டும் இருந்திருக்கும். ரொம்ப குட்டியாக அவ்வளோ மெமரிஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம கூட அன்பாக ரொம்ப ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ் பண்ணவங்களோட மெமரிஸ்லாம் போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்லிட்டு ஜிமின் அவர் நினச்சிட்டு இருக்காரு. பாவம் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அமைதியாக படுத்துருக்காங்க. இப்போ ஜிம் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஜிம்மில் ரொம்ப வந்துட்டு எப்போலாம் டைம் கிடைக்குது அப்போ வந்து ஹக் பண்ணிப்பார். ஹக் பண்ணி ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவார். நம்ம ஜிம்மினும் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அவருக்கு என்னைக்காதாலும் வண்டி அவங்க அவரோட ஞாபகம் வரும். அப்போ வந்துட்டு அவங்க வந்து ஞாபகம் வந்துட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்லியிருப்பாரு. நம்ம டேவும் அந்த டேக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டேஸ் போயிட்டே இருக்குது. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்முக்கு போக மேலே பயங்கரமாக லவ் வந்து ஃபாலோ ஆகுது. ஏன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஏன்னே சொல்ல தெரியல. அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் நினைக்கிறாங்க அவர் மறக்கவே இல்லையா என்ன நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபீல் பண்ணுறாரு. நம்மளுக்கானவங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் டேவ் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். இப்போ நம்ம தான் பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்க ஜிம்மினை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு எப்படி அவரோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுது. ஆனால் வேண்டாம் அது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப தப்பாகிடும் சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. இப்போது நம்ம ஜிமின் ஒன் டே நம்ம ஜிமின் வந்து வீட்டில் இருக்காங்க. பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஒரு பார்ட்டி இருக்குது இன்றைக்கி. அதாவது எங்களோட சக்ஸஸ் பார்ட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் வரியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வரியா சொல்லி கேட்குறாங்க. சரி ஜிமின் 2 பேரும் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் 2 பேரும் ஒரு பார்ட்டி கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா நம்ம ஜங்கு தான் அந்த பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. டேக்கான ஒரு பார்ட்டி தான் அது. எல்லாருமே அவங்க ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸு டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஜிம்முக்கு ஆக்குவராக இருக்குது யாருமே தெரியல. ஜிம் ரொம்ப நர்வஸ் இருக்காங்க. இப்போது நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படி சொல்கிறாங்க. சொல்லு என்ன சொல்ல கேட்குறாங்க. இங்கே பார்ட்டி எப்போ முடியும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது சொல்கிறாங்க. அப்படிலாம் ஃபீல் பண்ணாதான் வந்து உட்கார சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் உட்கார வச்சுட்டு அவரும் ஜங்கு டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கும் ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் பண்ணாங்க. இது பார்க்குற ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது. ஏன்னு தெரியல. ஒரு மாதிரி கோவப்படுறாரு. கோவமாக இருந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே திருப்பிக்கிறாரு ஃபேஸை. டிவியில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும். இங்கே நேரில் இப்படி பார்க்குறத அவரோட ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. இப்போ நம்ம ஜங்குட்டே ஒரு மாதிரி ஃப்ளட்லாம் பண்ணேன். இது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ஜிம்மில் பார்த்துக்க முடியல. ஒரு செகண்ட் மேலே அவரால் இருக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இங்கே எதுக்கு மேலே இருக்கக்கூடாது சொல்லிட்டு
அவர் டேரெக்டாக வீட்டுக்கு தான் வராரு. அவர் டேட்டை சொல்லாமலே வந்துட்டு டிரைவர் அங்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போங்க சொல்ல அவங்க கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது. அதோட தாங்கிக்க முடியல. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் யாரையும் லவ் பண்ண சொல்கிறாரு. ஒரு வேளை ஜவுங்கா அல்லியே ஜவுங்கா இருந்தால் அவர் சொல்லியிருப்பார், மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இப்போ இதுக்கு அவர் இப்படி இருக்காரு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துட்டுருக்கு. இதுக்கு தான் யாரையும் லவ் பண்ணக்கூடாது. நல்ல வேலை இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணல. ஆனால் மேரேஜ் பண்ணுறதுக்கப்புறம் லவ் பண்ணுறது தப்பா? இப்போ பாரு லவ் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்படுற சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துட்டுருக்கு. அவ்வளோ தாங்கிக்க முடியல. இப்போ நம்ம ஜிமினோட அம்மாட்டது கால் வருது. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கம்மா சொல்லிட்டு ஜிமினோ சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு வருவா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தவங்க எப்போ நாள் வா என்னாச்சு சொல்கிறாங்க. டேக் லீவ் வா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வரவா சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வாப்பா சொல்கிறாங்க. ஜிமினோ டேவோட அப்பா மட்டும் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறாரு. இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. அவரால் டேஸ்ட் தாங்கிக்க முடியல அந்த பெயினை. என்னாச்சு பையன் இவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. ஜிமின் அவங்க அம்மா மடியில் படுத்துட்டாம்மா. எனக்கு அது டேங் வேண்டாம்மா சொல்லிட்டாங்க. ஏன்ப்பா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவர் வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதான் ஏன் சொல்லு என்ன பண்ணாரு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் அம்மா அவருக்கு வேறு யாரையும் பிடிச்சிருக்குமா, அவர் வேறையும் லவ் பண்ண சொல்கிறாரு. அப்போ கூட நான் வந்துட்டு சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ஃபர்ட் பண்ணாலும் எனக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஃபாலோ ஆகிட்டுமா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு மாதிரி ஏற்றுக்க முடியல. அவர் ஒரு ஃப்ரெண்டு கூட இப்படிலாம் இருக்காரு சொல்லிட்டு ஜிமினுக்கு வேறு யாரும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இது கேட்குறாங்க. ஜிம்மின் அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க. எங்கள் சொல்லலாமா சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா பண்ண சொல்கிறாங்க. இல்லைங்க ட்ரை பண்ணவும் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிம்மின் அம்மா என்ன பண்ணுறாங்க பாருப்பா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஒரு வேளை சொல்கிறாங்க. ஒரு வேளை அவங்க லவ் பண்ணுற ஒரு பர்சன் அவருக்கு வெயிட் பண்ணுறாரு. அந்த பர்சனுக்கு அவங்க ஞாபகம் வந்துட்டா சொல்கிறாங்க. வந்துட்டா எடுத்து தூக்கி போட்டு வரம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ வந்துட்டு என்ன பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. நான் என்னம்மா பண்ணணும்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. எனக்கு அவர் பிடிக்கும் ஆனால் விட்டு கொடுக்க சொல்கிறீங்களா இல்லை வேணும்னு வச்சுக்க சொல்கிறீங்களா சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மா ஒரு நிமிஷம் எதுவும் சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு வைக்கிறாங்க. இதை ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் அந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஜிம்னுக்கு அப்புறம் ஹெட் பெயினாக இருக்குது. அம்மா சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் பெயினாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. ஒன்றும் பாரு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்னுக்கு வந்து நார்மலாக தான், ஏன்னா அவர் சர்ஜரிலாம் எதுவும் ஆகலை. ஜஸ்ட் அவர் வந்து மெமரிஸ் வந்து இழந்திருப்பார். அவ்வளோதான். அவருக்கு ரீகரெக்ட் ஆகும். ஆனால் அதுக்கு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் தான் காமிக்க முடியும். இப்போது ஜிம்மில் அம்மா ஒரு பிக்சர் எடுத்து காமிக்கிறாங்க. இதில் இருக்கிறது நம்ம ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. இது எப்படி இருக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. அந்த மெமரி சொல்கிற ஞாபகம் சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா ஞாபகம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு ஞாபகமே இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லை நல்லா ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அந்த பிக்சர் நல்லா பார்க்குறாங்க. பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிம்மினுக்கு அப்படியே வந்துட்டு பேக் டு மெமரிஸ் ஞாபகம் வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கிராண்ட்பா சொல்கிறாங்க. எங்களை பிடிப்பா போக சொல்லிட்டு 2 பேர் ஓடுறாங்க. காணல இதை ஜிம்மினுக்கு அப்படியே வந்து ரெக்கனைஸ் பண்ண ஒரு மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகுது ஒரு கண்ணுக்கு முன்னாடி. ஜிம்மின் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கிராண்ட்பா சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு கிராண்ட்பா சொல்லிட்டாங்க. ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஞாபகம் இருக்குமா சொல்லி பார்க்குறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு பிக்சராக காமிக்கிறாங்க. இப்போ ஒரு பிக்சரில் 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் மேலே சாஞ்சி இருக்கான். அது பிக்சரில் பார்க்குறாங்க. இது சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் இது பிக்சர் பார்த்தது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா இது சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. அவள் நம்ம இது யார் சொல்லி பார்க்குறாங்க. இது யார் நீயே பாரு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அந்த பிக்சரை நல்லா பார்க்க அம்மா இது சொல்கிறாங்க. இது டேங்க அம்மா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்னா அம்மா பார்க்குறாங்க. டேங்கு தான் சொல்கிறாங்க. நான் எப்படிமா டேங் கூட சொல்லி கேட்குறாங்க. நீ பாருன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு திங்ஸாக எடுக்கிறாங்க. எல்லாமே ஜிமின் எடுத்தது மட்டும் பிக்சர் மட்டுமே இருக்குது. ஜிமின் அவங்களோட 2 கிராண்ட் பேரண்ட்ஸ். இப்போ டேவோட கிராண்ட்மாவை பார்க்கும்போது தான் ஜிமினுக்கு நல்ல மெமரிஸே பேக் ஆகுது. ஏன்னா அந்த கிராண்ட்மா கூட தான் ஜிம்னு அடிக்கடி இருந்திருப்பாங்க. அந்த கிராண்ட்மா சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பவுமே உனக்கு லவ் ஒன்று போகவே போகாது. அது எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த லவ் நீ மறக்கவும் மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஜிம்னு அந்த கிராண்ட்மா தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு மாதிரி அந்த கிராண்ட்மா பார்க்குறப்ப டேவே பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது. யாரும் தொட்டு பார்க்க ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்னு ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்னுக்கு எழுதுனா ஒரு லெட்டர் தான். அதாவது நம்ம ஜிமின் வந்துட்டு இங்கே அவங்க கிராண்ட்மா ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க இல்லையா. அவங்க 2 பேர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்ட் பண்ணிருப்பாரு. அந்த போஸ்ட் நம்ம ஜிம்மில் அம்மா கை கிடச்சிருக்கும். அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவர் தெரியுது. டியர் ஜிம் எனக்கு தெரியும் நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருப்போம் சொல்லிட்டு கிராண்ட்மா நம்ம விட்டு போயிருக்காங்க. அது ஃபேட் ஓகேவா. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு போயிருக்காங்க. நீ அதை நினச்சி வந்துட்டு வருத்தப்படாது ஓகேவா. அவங்க நம்ம கூட இந்த அழகான மெமரிஸ் மட்டும் நம்ம கூட இருக்குது. நீ அதை நினச்சி பாரு. டே இங்கே தான் இருக்கா. டே உன்னை நினச்சிட்டே தான் இருக்கா. கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன். நீ ஏன் நான் மறந்தா கூட உன் முன்னாடி நான் வந்து இப்போ ஜிமின் ஓகேவா சொல்லிட்டு நம்ம தான் எடுத்துக்காங்க. நீ இப்போ அழுவன்னு தெரியும். உன்னை பக்கத்தில் வந்து நான் இல்லை உன்னை டேஸை வைப் பண்ணி விட. அதுக்காக உன் மேலே பாசம் மட்டும் நினச்சிடாத. என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் நான் இருக்கேன். ஆனால் உன்னை எப்போவும் லவ் பண்ணுவேன். உன் மேலே எனக்கு இருக்க அந்த லவ் எப்போதும் மாறாது. அம்மா சொல்கிற பாட்டே தான் எடுத்துக்காரு. நீ எப்படி எனக்கு அழகாக கன்ஃபியூஸ் பண்ணி சேம் உனக்கு நானும் அதே மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்றேன். அந்த டேக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே தான் எடுத்துக்காரு.
இப்போ நம்ம ஜிம்ல லெட்டர் ரீட் பண்ணுறாங்க. ரீட் பண்ணிட்டு நிறைய பார்க்குறாங்க. அதில் நிறைய வந்துட்டு இப்போ அவருக்காக நிறைய விஷயங்கள் எழுதி அனுப்பியிருக்காரு. என்ன ஃப்ளவர்ஸ், ரோஸ் கார்டு சொல்லிட்டு அப்பா அனுப்புனது எல்லாத்தையும் நம்ம ஜிம்மில் அம்மா கூட சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கா ஒன் டே இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஜிம்முக்காக அனுப்புகிற கிஃப்ட் எல்லாமே வந்து இருக்குது. அதில் ஜிம்மோட பர்த்டேக்கெலாம் நம்ம வந்து கிஃப்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையுமே ஜிம்மில் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா டேங்கில் லவ் பண்ண பையன் நீ தான் சின்ன வயசில் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. அம்மா அது எப்படி சொல்கிறாங்க, நல்லா யோசிச்சு பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு யோசிக்க பயமாக இருக்க அம்மா சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா ஒரு டாக்டர் கால் பண்ணுறாங்க. அவர் டாக்டர் சொல்கிறாங்க சொல்லுங்கள். இப்போ அவங்கள்ட்ட சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க நான் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இப்போ அவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பெயினர் ஹெட் பெயின் இங்கே பார்ப்பா உனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா, உனக்கு வேறு எதுவும் நடக்கல, ஜஸ்ட் உனக்கு மெமரிஸ் நீ மறந்துருக்க. அது உனக்கு டைஃபாய்டு ஃபீவர் ரொம்ப நீ ஷாக்கிங் ஆனதுனால உனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இறந்ததுனால அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருச்சு. சைல்டுஹுட் இருந்ததுனால உனக்கு மெமரிஸ் வந்து டக்குனு வந்துட்டு போயிடுச்சு. ஒரு 15 days கோமா இருந்தால் அதனால தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அந்த ரீசனால் தான் சொல்லிட்டு ஜிம்மில் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த ஹிப்னடைஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிட்டு அவர் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் ஜிம்முக்கு கொடுத்துட்டு இப்போ அவங்க ஒரு மெமரிஸ் எல்லாத்தையும் பேக் வர வைக்கிறாங்க. அவர் என்னப்பா அவர் சின்ன வயசில் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. இப்போ ஜிம் அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நான் ஸ்கூல் போயிருந்தேன் அன்றைக்கி எனக்கு நிறைய கிஸ் கொடுத்து அனுப்புனாங்க. என்ன சேஃபாக இருக்கும் நல்லா இருக்கலாம் சொன்னாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப டார்க் க்ளவுடாக இருந்துச்சு சொல்லிட்டாங்க. ஸ்கூலில் ரொம்ப பெரிய ரெய்னி வரப்போகுது அப்போலாம் சொன்னாங்க. நாங்கள் இருந்தது ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு ஹில்ஸ் அந்த மாதிரி ஏரியா அந்த பக்கத்தில் தான் அங்கே இருந்தோம். என்னோடய வீட்டுக்கு மேலே கூட பெரிய மலையெல்லாம் இருக்கும். ரொம்ப அழகாக நேச்சுரல் வீடு. அப்புறம் எனக்கு நம்ம 4 கிராண்ட் மாமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னோட டேட்டே அப்புறம் ஜிம்னு சொல்லும்போது தான் அவருக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை பற்றி மட்டும் டாக்டர் கேட்குறாங்க. உன் டேட்டே உனக்கு எப்படி சொல்லி கேட்குறாங்க. டேட்டே தான் எனக்கு எல்லாமே. டேட்டே நான் ரொம்ப லவ் பண்ணேன். டேட்டே எனக்கு நிறைய லவ் கேர் கொடுத்தாங்க. அப்புறம் நல்லா பார்த்துப்பாங்க. டேட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா டே உனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டேட்டே எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேட்டே எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேட்டே எங்கே நீ தான் சொல்லணும் எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஐஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஜிம்மினுக்கு கொஞ்சம் பேக் மெமரிஸ் வந்து பேக் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. டேங்க எங்கே சொல்லி கேட்குறாங்க. டேங்க எங்கே நீ தான் சொல்லணும் டே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. டேவோட மெமரிஸ் அவருக்கு இல்லவே இல்லை. அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்கே பாரு நான் டே எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் டேக்கு கன்ஃபியூஸ் பண்ண அந்த ஞாபகமும் டே வந்து ஜிம் விட்டு போகிறப்போ நான் அவனுக்கு ரிட்டர்ன் வரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு கொடுத்தது ஞாபகம் வருது. இப்போ அவர் எழுந்து பார்க்குறப்ப ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ டாக்டர் தான் ஒன்றும் இல்லை பொறுமையா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேன்ட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போனதுக்கு நான் கன்ஃபியூஸ் பண்ணேன். டே ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் டே எங்கே சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே எங்கே வா டே இப்போ உங்க கூட தான் இருக்காங்க சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. டே என் கூட வா டே உங்க கூட தான் இருக்காங்க எங்கே டே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு பாஸ்ட்டு ப்ரெசென்ட் 2 ஞாபகம் இருக்குது. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. எங்கே சொல்லுவோம் டே எங்கே போயிட்டாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டே வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அவங்க டான்ஸ் பண்ண ஞாபகம் ரொம்ப கோவம் வருது. அது டேட்டே இப்போ எங்கள் டேட்டே இல்லை மாறிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா உண்மை மாறிட்டாங்களா சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க உண்மை மாறிட்டாங்கன்னா நீ எப்படி சொல்கிறாங்க. பின்ன அவங்க எப்படி இன்னொரு பாசம் கூட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃப்ளட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கேட்குறாங்க. உங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க உங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே. டே உன்னை நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை மறந்துட்டாங்களா நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நீ பேக் டு பழைய மெமரிஸ் கொண்டு ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் போனதான் இப்போ நினச்சி ரொம்ப அழகாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை ஸ்ட்ரெயின் பண்ணாது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேவா ப்ரெசென்ட்டுக்கு வா சொல்லிட்டு இப்போ டாக்டர் ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம ஜேகப்போ சுகா எல்லாம் வராங்க வந்து பார்க்குறாங்க. ஜேகப்போ வந்து நம்ம ஜிம்மோட கசனு சுகா வந்து அவரோட ஹஸ்பண்ட் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹோபியாங்க சொல்கிறதோட ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹோபியாங்க அதை சொல்கிறாங்க பாரு உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு ஓகே உனக்கு எல்லாமே நான் மெமரி சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டேவோ சொல்கிறாங்க பாரு டேவில் உனக்கு டேவோ பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க பாரு நீ அவனோட ஒவ்வொரு பாட்டும் கேட்டுப்பாரு ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிப்பாரு எந்த இடத்துலையாவது அவனை மறந்துருக்கானு உனக்கு தெரிய சொல்ல என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அவர் நிறைய டேவோட எல்லா வீடியோஸையும் இவங்க வீட்டில் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு வீடியோவில் நம்ம ஜிமின் ரொம்ப டே வந்து ரொம்ப அழகாங்க. அவங்க கிராண்ட் மாதிரி அப்ரிஷியஸான கிராண்ட் மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம கிராண்ட் மாதிரி எனக்கு இறந்தாங்களோ அந்த டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாடிருப்பாரு. அதை அவங்க நினச்சி பார்க்குறாரு. நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதாவது அந்த கிராண்ட்மா இறந்தா அந்த டே அன்றைக்கி நைட்டு தான் ஒரு சிங்கிங் பண்ணியிருக்காரு சொல்லவா. அது மட்டும் இல்லாமல் நான் 2 ப்ரிஷர் தானே பாஸ் வந்து மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ரொம்ப அழுதுருப்பாரு. உனக்கு கிராண்ட்மா இன்னொரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு. ஏன்னா பக்கத்தில் இல்லை சொல்லிட்டு அவர் நினச்சி அழுதுருப்பாரு. இதை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இது எதுக்காக அழுதுருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலாக பார்க்குறாங்க. யாரும் சம்மோன் மட்டும் இருக்குது. அந்த சம்மோன் யார் இருப்பாங்க அவங்க கிராண்ட்மா ஓப்பனாக சொல்கிறான். அப்போ அந்த சம்மோன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்துட்டு ஜெகப் கேட்குறாங்க. அது யார் சொல்லி கேட்குறாங்க. அது நீ தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி டேவை பார்க்குறது தெரியும்
பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நான் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் டே ஒரு பார்க்க தான் சொல்லிட்டு என்னதுக்கு ஆமாம் அவள் சிங்கர் ஆனதுக்கப்புறம் ஒன் டே இங்கே வந்தா நீங்கள் வந்ததுக்கப்புறம் மெமரிஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் அங்கே வந்தா என்னோட கேட்டான். நான் ஜிமின் பார்க்க சொல்லிட்டு யார் கேட்டப்போ தான் அவன் எல்லாத்தையுமே சொன்னான். எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னோட ஜிமின் அவனை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சொன்னேன் இந்த மாதிரி உனக்கு வந்து மெமரிஸ் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு சொல்லும்போது அவன் சொன்னான் அப்போ நான் இப்போதைக்கு அவன் ஏன்னா அப்போதைக்கு நீ அவனை ஏதாவது ட்ரை பண்ண ஞாபகப்படுத்துறதுக்குன்னா உனக்கு வந்து ஹெட் பெயின் வரும் ப்ராப்ளம் பார்க்கணும் டாக்டர் சொன்னாங்க. அந்த ரீசனுக்காக தான் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும் பெரிய பையனாக ஆகட்டும் அது வரைக்கும் மீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த ரீசனுக்காக தான் அவனும் சரி ஓகே மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணான். அதுக்கப்புறம் ஆண்டி எங்கள்கிட்ட பேசி நீங்கள் எப்படி லவ் பண்ணிங்கன்னா அவனுக்கு தெரிய வந்துச்சு. அந்த ரீசனால தான் அம்மா அவனை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. அந்த ஈவன் அந்த கான்சர்ட்டுக்குள்ள கூட அனுப்ப மாட்டாங்க. எங்கள் டேவனை பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆகிடணும் எமோஷனல் ஆகணும் இல்லை நீ வந்துட்டு உனக்கு மெமரிஸ் பேக் ஆகிட்டு இதெல்லாம் ஹெட் பெயின் வந்துடுவோம் சொல்லிட்டு ஒரு பயம் அதுக்காக தான் அனுப்பாமல் வச்சுருந்தாங்க சொல்லிட்டு. ஆமாம் ஜெயகோப் சார் ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்க ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க பாருப்பா நீ அவனை தான் லவ் பண்ண அந்த ரீசனுக்காக தான் அந்த பையன் வந்து கேட்டப்போ மேரேஜ் பண்ணி கொடுத்தா ஓகேவா உனக்கு மெமரிஸ் இல்லைனா கூட அவன் சொன்னான் அவன் ஜிம்முக்கு மெமரிஸ் இல்லையா நான் கேட்டேன் அப்போ சொன்னான் இல்லை என்னைக்கு மெமரிஸ் வருதோ அந்த டே வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஈவன் அந்த லைஃப் லாங் வரலனா கூட ஜிம்மு கூட கடைசி வரைக்கும் ஒரு லைஃப் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்ல ஜிம் பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாப்பா சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க என்ன ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் அவங்களுக்கு ஞாபகம்லாம் சொல்லிட்டாங்க அது நீ தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க ஏன்னா அவனுக்கு ஒரு நேரம் ஜலஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை சொல்லிச்சுட்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கு கூட்டையும் நிற்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேக்கெல்லாம் டேஸாக இருக்கா. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறாங்க ஆமாம் அவனுக்கு ஒரு ஜலஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை ஏன்னா கொஞ்சம் டேஸாக நீ அவன் லைக் பண்ணுற அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரீசனால் தான் என்ன சொன்னான் என்னோட ஜிம்முக்கு எனக்கு பிடிக்குது ஆனால் எனக்கு ஜிம்மாவும் வேணும் ஜிமினாவும் வேணும் ரெண்டுமாவும் வேணும் அவன் நினச்சான். ஆனால் எப்படி மெமரிஸ் வந்து பேக் ஆகாமல் என்ன பண்ண முடியும் சொல்லி கேட்டேன். அட்லீஸ்ட் வந்துட்டு அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் இல்லை அவன் வந்துட்டு கொஞ்சம் ஜலஸ் ஆனாலும் ஏதாவது ஒன்று வருமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா நான் தான் அதுக்கு ஐடியா கொடுத்தேன். அதான் அவங்க கூட நான் ஃப்ளட் பண்ணேன் சொல்லி அவங்க சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு அப்படி மறைச்சு பார்க்குறாங்க தேவா அப்படி சின்ன வயசில் எப்படி மறைச்சு பார்க்குற கோவம் அதே மாதிரி இருக்குது. அப்படின்னா நீ தான் அந்த பண்டி அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் அந்த பண்டி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஜிம்மின் பார்க்குறாங்க டேவை மறைச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா எல்லோரும் வந்திருக்காங்க. சரி இப்போ நம்ம சமைக்கலாமா வாங்க சொல்லிட்டு இப்போ ஜேகப்ப ஷூகா எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. ஜங்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜிம் உனக்கு என்ன அவ்வளோ கோவம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ தான் சொல்கிறாங்க நான் தான் அந்த பண்ணி என்னை பார்த்தா ஜலசாவி சின்ன வயசில் நான் தான் அந்த பண்ணி இவன் தான் அந்த உன்னோட காரடி எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேவை பார்த்து கோவம் தான் வருது. டே பார்க்குறாங்க ஏன்டா என்ன மறைக்கிறா சொல்லி கேட்குறாங்க. நீ என்னோட ஜிம்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் ஜிம் இல்லை அப்படி ஜிம் தான் அப்படி ரூம் கேச்சு போயிடறாங்க. டேவும் போகிறாங்க போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க ஹேங்க நான் ஹெல்ப் பண்ணவா வாடா சொல்கிறாங்க. இப்போ அவங்க போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜங்க் எப்படி போகுது லைஃப் சொல்கிறாங்க. லைஃப்பில் நல்லா போகுது கொஞ்சம் ட்ரையாக போக சொல்கிறாங்க. ட்ரைவாக சொல்கிறாங்க ஏன்டா சொல்கிறாங்க எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாளே சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆனால் கிடைக்கல சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெகோ பார்க்குறாங்க ஏன்னா வேணா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா பார்க்கவா சொல்லி கேட்குறாங்க. பொண்ணா யாரும் சொல்கிறாங்க. இப்போது ஜேகோ பிக்சரை ஃபோன் ஆன் பண்ணி ஒரு பிக்சர் காமிக்கிறாங்க. வாவ் ஏங்க இது யாரும் சொல்கிறாங்க. இது வாதே ஒரு தங்கச்சி சொல்கிறாங்க. போய் சொல்லாதீங்க இவர் பார்க்க பொண்ணு குடிமா இருக்காரு அந்த பொண்ணு பார்க்குறது அப்படி இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. பார்க்குறேன் நம்ம ஷோகம் ஒரு இங்கே பாரு அவரோட சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. சிஸ்டரா ஆமாம் சொல்கிறாங்க. பேர் பையன் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. செம்ம கியூட்டாக கலையை சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் அது உன்னோட பெரிய பைத்தியம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அது உன் மேலே பெரிய பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க. என்ன எங்கே சொல்கிறீங்க எதுக்கு ஆமாம் நான் கூட திட்டுவா எதுக்கு இவ்வளோ பைத்தியம் மாதிரி இருக்க கிரேஸாக இருக்க சொல்லிட்டு அவள் சொல்லுவா எங்களோட ஐடியா வந்து நாங்கள் பார்த்தா மட்டும் போதும் மற்றபடி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா சொல்கிறாங்க. இதை கேட்குறச்சு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. உங்கள் சிஸ்டரை மீட் பண்ணாமல் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவர் குக்கிங் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஜிம்மில் கிட்ட போகிறாங்க. ஜிம்மில் தள்ளிப்பாரு எட்ட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னா நானும் தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. பாருடாமா நான் சொன்னால் உனக்கு எதுனா ஆயிடும் பயந்துட்டேன்டா அதனால் நீ கூடுதலாக இருக்கா அது போதும் நினச்சிட்டேன்டா சொல்கிறாங்க. போட்டுட்டு எங்களுக்கு உனக்கு பாசமே இல்லை என்ன நீ எதுக்கு ஹர்ட் பண்ணி பார்த்துருக்கா என்ன அழ வச்சுட்டு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அச்சோ நம்மளை இன்னொரு ஹர்ட் பண்ண நம்மளை அழ வைக்கவே இல்லைங்க பாரு சொல்லிட்டு ஜிம் தான் இதை கிட்ட வராங்க. ஜிம் தட்டி விடாங்க ஹேண்ட் அப்படி தட்டி விடாத இல்லை ஜிம்னா நான் தட்டி விட மாட்டேன் தெரியுமா. நான் அடுத்த டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விடுவான் குட்டி குட்டி கையால் என்ன டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விட கம்ஃபர்ட் பண்ணுவான். எனக்கு ஃபர்ஸ்ட் டே கூட அப்படி தான் பண்ணா சொல்லிட்டு ஜிம் டேஸ்ட் இல்லை ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் ஹர்ட் பண்ண சொல்கிறாங்க. சாரி தெரியாம பட்டேன் சாரி சொல்லிட்டு டே படி ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. சாரி டேட்டே மெமரிஸ் என்கிட்ட போயிட்டா சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க பாருடா நீ உன்னோட மெமரிஸ் உன்னோட போயிருக்கலாம் ஆனால் நான் அப்படி தானே இருந்தேன் நான் சேஞ்ச் ஆகலை அப்படியே எனக்கு ஃபீல் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை ஆனால் இவ்வளோ டேஸ் நான் வேறு யாரும் மேரேஜ் பண்ணி தான் நான் அதுக்கு விட்டுருப்பேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு காமா உன் காலேஜில் உங்கள்கிட்ட எத்தனை பேர் சுற்றுறாங்கன்னு தெரியும் உங்கள்கிட்ட எத்தனை பேர் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு தெரியும் எல்லாத்தையும் நான் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் என்னோட ஜிம்மில் வேறு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது யாருக்கும் என்னோட ஜிம்மில் பிடிச்சிருக்கூடாது ஒரே ரீசனுக்காக
எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, உன்னை தூரத்துலேருந்தே பார்த்துட்டு எவ்ரிடே உனக்கு காலேஜ் பண்ணி நான் வருவேன், மாஸ்க் போட்டுரும் தெரியாமல் வந்து பார்த்துட்டு நீ எப்படி இருக்க என்ன பண்ணுற சொல்லிட்டு ஈவன் என் கூட வருவான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு? ஆமாம் சார் ஒரு டைப்லேயே என்னோட கான்சர்ட் வர கூட ட்ரை பண்ணதுலேயே சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியுது ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகேவா, உன் அளவுக்கு எனக்கு வேறு யாரையும் லவ் பண்ணவும் முடியாது, நான் லவ் பண்ண மாட்டேன் புரியுதா சொல்கிறாங்க. இந்த பன்னி மேலே உனக்கு எப்பவுமே பாசிட்டிவ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் பன்னி எப்படி உங்க கூட சொல்கிறாங்க. ஆமாம் நான் சிங்கர் ஆகும்போது அவனுக்கு சிங்கர் ஆகும் தான் ஆசை, அவனு நல்லா பாடுவானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால தான் 2 பேரும் கப்பல் சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட் ஆகுது. டே கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. பாடா அவங்க நம்ம விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்களோட மெமரிஸ் நம்ம கூட இருக்குது, எதுக்காக கடனை சொல்கிறாங்க. அந்த டெய்லி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணா இல்லை நீயும் அந்த இடத்துல இல்லை, ஆனால் நம்ம ஃபேட் வந்து நம்ம இருக்கணும்னு இருக்கல சொல்லிட்டு நம்ம ஜிம்மிட்ட டே தான் ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் ரொம்ப அழகாங்க. ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ மா சொல்கிறாங்க. நீங்கள் நான் மறக்கவே இல்லை சொல்கிறாங்க. நான் எப்படி மறப்பேன், இவன் தான் சொன்னானே இங்கே பாருங்கள் நல்லா கேட்டுக்கோங்க டே நீங்கள் தான் எனக்கு நான் தான் உனக்கு நான் அப்போயே சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் எப்படி இன்னொரு பசங்க நினைக்க முடியும், இல்லை இவ்வளோ க்யூட்டான சிம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி சொல்லிட்டாங்க. ஐயோ சாரி சொல்லக்கூடாது, நான் தான் சாரி சொல்லணும், ஏன்னா உனக்கு அப்படி ஆயிடுச்சு, அந்த டைமில் உனக்கு பக்கத்தில் இல்லவே இல்லை, நான் அந்த டைமில் ரொம்ப ட்ரைனிங்கில் இருந்தேன்னா என்னை விடக்கூடல யாரும் மடிச்சிக்கோ சொல்லிட்டாங்க. ஓகே டே சொல்லிட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ஒன்றும் அழக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மினும் ஜிம்மில் அப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் பேக் நார்மல் ஆகிறாங்க. சரி வீட்டுக்கு போமா சொல்லிட்டாங்க. வீட்டுக்கா ஆமாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் 2 பேரும் வெளில வராங்க. இப்போ ஃபைன் ஜிம்மின் 2 பேரும் எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மின் அம்மா கிட்ட டே சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டி சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு இப்போ டேட அம்மா பார்க்குறாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஓகே இருங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கலாம் சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் 2 வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வீட்டுக்கு வந்ததுமே ஜிம்மின் டேரக்ட் அவர் ரூமுக்கு தான் பரவாயில்ல போயிட்டு அவர் ஒரு விஷயம் தேடிட்டு இருக்காரு. என்ன பண்ணுற ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. டே நான் வந்து தேடுறேன் அவனுக்கு காரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சொல்லி ஜிம்மின் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ஜிம்மின் அவர் ஹேண்டில் வச்சிருப்பார் ரொம்ப நாளாக. இதை அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோ சொல்லிட்டு ஜிம்மில் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குது இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல டே இது எனக்கு ஓப்பன் பண்ணி தரீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேட்டை பண்ணுறாங்க. அது பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. இது உனக்கு யார் கொடுத்தா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. இது டேவோட கிராண்ட்மா ஜிம்மிட்ட கொடுத்தது. ஏன்னா அவங்களுக்கு டேவும் ஜிம்மின் தான் ஃபேட்டர் டெஸ்டினி படி சேருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. ஆனால் டேக்கு ஜிம்மின் ரொம்ப பிடிக்கும், அவங்க லவ் பண்ணுறாங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டே வந்து ஊருக்கு போகிறது எனக்கு கூட ஜிம்மில் டேவோட கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க. கிராண்ட்மா ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஜிம்மில் பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க. சரிப்பா கண்டிப்பாக அவங்க வெயிட் பண்ண உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த இறந்து போகிறதுக்கு முதல் டே ஃபர்ஸ்ட் டே தான் ஜிம்மின் அவங்க வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது ஜிம்மில் கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. இது ஒன் டே நீ ஓப்பன் பண்ணி இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த காமா சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அதை நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு இது ஓப்பன் பண்ண டே சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் ஏன்னா டேக்கு தெரிஞ்சு கூட டேவோட கிராண்ட்மா அப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் டெஸ்டினி படி 2 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 2 ரிங்கை தான் அதில் வச்சுருக்காங்க. அதுவும் அந்த காலத்தில் உள்ளது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜிம்மில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே அழகாக இருக்குது. 2 டைமண்ட் ரிங்ஸ் தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே இது சொல்கிறாங்க. இது கிராண்ட்மா நம்மளுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. என்னென்னு இருக்காமா நம்மளுக்காக இது ஒரு கிஃப்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிம்மில் கூட டேஸ்ட் வருது அப்படின்னா கிராண்ட்மாக்கெலாம் ஆமாம் கிராண்ட்மாக்கெலாம் கூட தெரியும் நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம ஒருத்தர் லைஃப்பில் வந்து நம்ம ஒன்றா இருப்போம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. அவங்களோட பிளஸிங்ஸ் தான் அந்த ரிங்கை சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பி பண்ணிட்டே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. கிராண்ட்மா இல்லை கூட கிராண்ட்மா பிளஸிங்ஸ் நம்ம கூட இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ நான் ஜிம் போடவா சொல்கிறாங்க. நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்போ எனக்கு போட வேணாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு நீ கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. கன்ஃபர்ஸ் நான் பண்ண ரெடியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு February 14 வேலண்டைன்ஸ் டே வரல அன்னைக்கு எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கிட்ட 1 வீக் இருக்குது எனக்கு தெரியாது. எனக்கு அன்னைக்கு கன்ஃபர்ஸ் பண்ணி போட்டு விடுங்க. நான் அவங்கள்ட்ட அப்படி தானே கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கும் அதே மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டே ஓகே அப்படி பண்ணிடுறேன் சொல்லிட்டு இப்போ நம்ம டே அதே மாதிரி அந்த எப்படின்னா 1 வீக் ஆஃப்டர் அவங்க ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் பூசானிக்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்மின் வந்துட்டு ஒரு பார்க்கில் மீட் பண்ணிப்பாங்க. ஒரு அண்ணா ஒரு அக்காவை கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க. அதே பார்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பார்க்கில் சேஞ்ச் ஆகிட்டு பிளேஸில் வேறு மாதிரி தான் இருக்குது. அது பார்க் மாதிரி கூட இல்லை, ஈவன் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குது. அப்படி இருந்தோட்டே ஜிம்மின் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட அந்த வில்லேஜில் ஃபுல்லாகவே அந்த மெமரிஸ் தான் அவர் இருக்கார். நம்ம டேவும் பார்க்குறாங்க. இதே நம்ம வந்துட்டு இந்த பிளேஸ் எப்படிலாம் இருக்கலாம், நம்ம மெமரிஸ் நம்மக்கிட்ட இருக்கலாம், அதோட நினச்சிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ டே தான் ஜிம்மினுக்கு முன்னாடி கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜிம்மின் உன்னை மட்டும்தான் இவ்வளோ வயசில் லவ் பண்ண, உன்னை தவிர வேறு யாரும் யோசிச்சு கூட பார்த்ததே இல்லை. என் ட்ரீமில் கூட நான் எப்போவுமே உன்னை மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கேன். நீ என்ன அப்படி தான் நீ சின்ன வயசில் உன்னை லவ் போல்டாக கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு அதை அந்த டைமில் நினச்சேன் குழந்தைத்தனமாக கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லிட்டு. இப்போ தான் புரியுது நீ எந்த அளவுக்கு லவ் பண்ண சொல்லிட்டு. ஏன்னா நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ண நான் ஸ்ட்ராங்காக லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஜிம்மிலே வேணும்னு சொன்னால் கூட என்னோட ஜிம்மில் நான் மறக்க முடியாது. என்னோட ஜிம்மில் வந்து புரிய வைக்கிற லவர் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தானா நீ இந்த நான் உன்னோட மெமரிஸ் போகிற அந்த லாஸ்ட் டே வரைக்கும் என்னை மட்டுமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்காக மட்டுமே என்ன பேர் என்னோட நேம் மட்டும் சொல்லிக்கிட்டு இப்போ கிராண்ட்மா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் ஜிம்முக்கு போட்டு டேஸ்ட் வருது. இப்போ சொல்கிறாங்க பாரு நான் இதில் என்னோட லாஸ்ட் பிரேக் இருக்க வரைக்கும் உன்னை மட்டும் தான் லவ் பண்ண, வேறு யாரும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க.
ஐ லவ் யூ ஃபார் எவர் அண்ட் அவர் சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே சொல்ல ஜிமினும் ஐ எம் ஆல்சோ லவ் யூ டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் சொல்கிறாங்க. நீங்கள் எந்திரிக்க டே சொல்கிறாங்க. ஜிமின் அந்த டேயோட்ட அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த ரிங்கை எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் அந்த ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்கிற மெமரிஸ் தான் வருது. ரெண்டு பேருமே அவங்க பிளஸிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பிளேஸில் அவங்க 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 கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக சும்மா வந்து வீடு ஒரு சும்மா எம்டியாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க சின்ன வயசில் விளையாடுறது இல்லை ஞாபகம் வருது. ரொம்ப அழகாக இருக்குது. டே பார்க்குறாங்க இந்த பிளேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது டே சொல்லிட்டு ஜிமினும் டே ஒருத்தர் பார்த்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு நம்ம அழகான ஒரு லைஃபை கிரியேட் பண்ணுவோம் மேக் பண்ணுவோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ஜிமினும் அவங்க கொஞ்ச நேரம் அந்த பிளேஸ் வந்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது கூட அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க பாய் சொல்கிற மாதிரி இருக்குது. நம்மளை விட்டு அவங்க போயிருக்கலாம். நம்ம அவங்க மெமரிஸ் நம்மக்கிட்ட இருக்க சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக நம்ம டே கூட வராங்க. இப்போது டே ஜிமின் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ டேவை நம்ம பார்க்குறாங்க. சரிப்பா நீ உனக்கு ரெக்கார்டிங் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நான் போகணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் மறைச்சி பார்க்குறாங்க. டேவா ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. நீ என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. டே எனக்கு பாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதை முடிச்சுட்டு வந்தார் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னோட டே நம்ம பார்க்குறாங்க. நீ போய் சொல்கிறாங்க. வேணாண்டி நான் போட சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. தயவுசெய்து வந்துடாத சொல்கிறாங்க. என்னாச்சும் ஜிம்னு பார்க்குறாங்க. ஆமாம் அங்கே வந்தால் நான் உன்னதை பார்த்துட்டு இப்போ பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டேஸில் ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஷையாக போயிடுது. போ அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஜிம்னா டே நம்ம ரொம்ப கிட்ட ஸ்மெல் போயிடுறாங்க. சரி போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே 1 வீக்காக கான்சர்ட்டில் இருக்காங்க. 1 வீக் முடிஞ்சு டே வராங்க வீட்டுக்கு. ஜிமின் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் நைட் டைம் தான் ஒரு ஆறு வந்துட்டு பார்க்குறாங்க. அச்சோ பேபி தூங்கிட்டா நான் சொல்லிட்டு கிட்ட வராரு. இப்போ நம்ம டே கிட்ட வருவோம். ஜிமின் போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. தூங்கலையா சொல்லி கேட்குறாங்க. தூக்கம் வந்துச்சு நான் உங்களோட சவுண்டு கேட்டு முடிச்சுட்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது டே தான் அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்லுங்க டே சொல்கிறாங்க. இயர்லி மார்னிங் போகணும்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஹனிமூன் சொல்கிறாங்க. ஹனிமூன் போகலாமா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு ஷையாக இருக்கா அது சொல்கிறாங்க. போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வந்துட்டு இயர்லி மார்னிங்காக பண்ண போகிறாங்க ஹனிமூனுக்காக. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த டே. அங்கே போகிறப்போ ரொம்ப டே தான் ஒரு பெரிய ஒரு ஜிம்னுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போகிறாங்க. எங்கன்னா பாரிஸ் தான் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம்னுக்கு ஹாப்பி இங்கே சொல்லிட்டாங்க. ஆமாம் அவனுக்கு பிடிக்கல சொல்லிட்டாங்க. சின்ன வயசில் சொல்லுவல இந்த டவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் டே ரெண்டு பேரும் வந்து டவருக்கு வந்துருக்காங்க. வந்துட்டு ரெண்டு பேரும் இயர்லி மார்னிங் நின்றுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக என்னோட ட்ரீம் எல்லாமே ட்ரூ ஆகிட்டுலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் மைண்ட் ஆஃப் ஃபார் அவர் நீ அப்படி சொல்லிட்டு பட் டே ஜிம்னு பார்த்து ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு ரூமுக்கு தான் வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்போ தூங்குறா சொல்கிறாங்க. என்னதுக்கு சொல்கிறாங்க. நீ தூங்குற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. தூங்குறக்கு அவனை கூட்டிகிட்டு வந்தால் சொல்கிறாங்க. வேறு எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி ஜிமின் தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே அப்படியே ஷார்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹார்ட்டாக நின்றுருக்காரு. டே என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் கிட்டே வராங்க. இங்கே பாரு நம்மள்ட்ட சொன்னாலே சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்க ஒரு அழகான ஃபேமிலி மேக் பண்ணணும். சொல்கிறாங்க. அப்போ மேக் பண்ணால் கொஞ்சம் சொல்கிறாங்க. அதுக்கு டைம் இருக்குது சொல்கிறாங்க. நோ எனக்கு டைமை பார்த்தாது சொல்கிறாங்க. என்னென்னு அப்படி சொல்லிட்டே தான் ஜிமின் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அவங்க லைஃப்பை ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே அண்ட் ஜிமின் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாங்க. ஜிமின் டேவை பார்த்து க்யூட்டாக அப்படி ஷையை ஸ்மைல் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. அச்சோ அந்த சின்ன வயசில் உள்ள ஸ்மைல் அப்படியே இருக்கடா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் கூட மாற மாட்டேன். நான் மாற மாட்டேன் டே சொல்லி ஜிமின் தான் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீ அப்படியே இருக்க எனக்கு அதில் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு தான் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அவங்க லைஃப் அழகாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ ஜிம்னுக்கு டேக்கு மேரேஜ் ஆகிட்டு 5 years ஆகுது. இங்கே ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக நின்றுருக்கான். அந்த பையனும் நம்ம டேவும் ஜிம்மில் பார்த்து கூட சுற்றி போடுறாங்க. இப்படி நான் அப்படி ஒரே மாதிரி ஹேண்டில் அப்படி பண்ணிட்டு இப்படி ஹெட்டில் வைக்கிறாங்க. ஆச்சு என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நீ ரொம்ப அழகாக இருக்கிற சொல்கிறாங்க. நான் அழகாக இருக்கேன் நான் குண்டாக இருக்க சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் குண்டாக இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் பாப்பாவோட இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. இது இந்த பையன் பேர் வந்துட்டு கிம் மின் நம்ம ஜிமின் டேவோட பையன். அந்த பையனுக்கு ஒரு 4 years இருக்கும். பார்க்குற என்னென்னு ஆமாம் பாப்பா இருக்கா ஸ்டமக்கில் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டமக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிமின் செகண்ட் ப்ரெக்னன்சி அதனால தான் டே பார்க்குறாங்க. செம்ம ஹாப்பி என்ன சொல்கிறாங்க. என்ன காமா சொல்கிறாங்க. இவனை பாரு அப்படியே நம்ம என்னோட கிராண்ட் ஃபார்மரிலாம் சொல்கிறாங்க. நம்ம கிராண்ட் ஃபார்மரி இருக்காங்களா சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட் ஃபார்ம் உங்களை மாதிரி தான் இருப்பாங்க சொல்லிட்டு ஜிமின் தான் டேவை பார்த்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு அழகாக பார்க்குறாங்க. அப்படின்னா உள்ள இருக்கிற கேர்ள் பேபி வந்து யார் மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. யார் மாதிரி இருப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட் ஃபார்மரி இருப்பாங்க சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது ஒரு பசங்க வராங்க. அப்படியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டால் பார்த்து அம்மா சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் நான் வந்தால் சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கம்மா சொல்லி ஜிமினும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அச்சோ அழகாக இருக்காது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறக்கு அம்மா நான் குண்டாலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எடுத்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் அம்மா ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. கிராண்ட்மேன் தூக்குங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இந்த டேடா என்னை வந்துட்டு விளையாடவே கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு தூக்குங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க வெளில. இப்போ நம்ம டே ஜிமின் மட்டும் இருக்காங்க. டே அப்படி ஜிமினுக்கு நீலர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. லவ் யூ டா ஃபார் எவ்ரி திங் சொல்கிறாங்க.
எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை என் லைஃப்பில் வந்து அழகான ஒரு லவ் தந்த எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும், நான் மறந்தப்போ கூட எனக்காக என்னை வெயிட் பண்ணி என்னோடய மெமரிஸையும் பேக் எடுத்து எல்லாமே நீங்கள் தான் நம்ம ஜிம் சொல்கிறாங்க, இல்லைடா நீ தான் எல்லாமே உன்னால் தான் வந்துச்சு, நான் எதுவுமே பண்ண உனக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ண, அதை தாண்டி எதுவும் பண்ணல, அவனை மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன், அவனோட மெமரிஸ்ன்றதுலாம் எப்படின்னா பண்ணிட்டு போகாது, இவன் இன்னொரு டைம் நம்மளுக்கு அது மாதிரி ஆனால் கூட நீ நம்மளோட மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுக்காமா நம்ம ஆள் மனசோட காதலிச்சிட்ருக்கோம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் விட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி, நீ ஹாப்பியாக டேஸ்ட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஒன்ன மாதிரி ஒய்ஃப், அழகான ஒரு பையன், லவ்லி ஃபேமிலி, இது தாண்டி எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டே போயிட்டு ஒரு பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க, நம்மளுக்கு மேரேஜ் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம், எத்தனை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் எப்போவுமே என்னோட லவ்ன்றது நீ மட்டும் தானே, ஃபர்ஸ்ட் லவ் என்னோட லவ்ன்றது நீ தானே, பேபிஸ் லவ் வேறு, உன்னோட ஒய்ஃப் லவ் வேறு, ஓகேவா, அதனால் எல்லா வேலண்டைன்ஸ் டேவும் உனக்கு எப்போ நான் கன்ஃபியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என்னோட லவ்வை வந்துட்டு எப்போ நான் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பா சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ணுமா சொல்கிறாங்க. இல்லை எப்போவே லவ் மேலே குறையாது சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இது சொல்லிட்டு நம்ம அகைன் ஒரு ரிங்கை எடுத்துகிட்டு நம்ம ஜிம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கை எங்கே போட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒரு செயினில் அந்த ரிங்கை வியர் பண்ணி அப்படி போட்டு விட்றாங்க. இப்படி போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, என்னை அவ்வளோ லவ் பண்ணி நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னோட லவ் மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவும் ஒரு வேலை எனக்கு மெமரிஸ் பேக் வரலனா இப்படி உன்னோட இந்த மெமரிஸோட இப்படியே இருந்துப்பா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நான் வேறு யாரும் லவ் பண்ணுறேன், என்னை விட்டு கொடுக்கணும்னு நினச்சா சொல்லிட்டேன்னா சைப்பில் விட்டு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அப்படி கூட நான் யார்ட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா சொல்லிட்டாங்க, எனக்கான நீ தான் எனக்கான மட்டும்தான், அவர் இருந்தாலும் இல்லைனாலும் நீ எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கா, லவ் யூ டேஸ்ட் சொல்லிட்டாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் ஹக் பண்ணி அந்த ஸ்டம்பில் ஹேண்ட் வச்சிருக்காங்க, அப்படி சாஞ்சிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டாங்க. சைல்டுஹுட்டில் வந்து இப்போ பெஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிம் பேசிட்டு இருக்காங்க. இதோட இவங்களோட ஹாப்பி அடிங்க நாங்கள் முடிக்கிறோம், பிடிச்சிக்கணும் நம்புறேன். ஓகேடா, பை, டேக் கேர் எவ்ரி ஒன்.